रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् तोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्चयस्य सदनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघौघदवाग्निसञ्चयगणक संसारमेघानिलय साक्षात् मूलधनं सतां विजयते श्रीपद्मनाभ கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்று தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றலர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கணப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுவீர் सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा पद्मनाभा गुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् இன்னமுதம் உட்டேன் இங்கே வா பைங்கிழி தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் முதலியவேல் சேரளர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு.
மஜ்ஜன்மனஹ பலமிதம் மதுகைடபாரே மத்பிரார்த்தனீயம் மதனுக்ரஹ ஏஷ ஏவ त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ. ஸ்ரீ முகுந்தமாலாவுடைய ரகசியம், ஆதாரம், ஜீவன், பலம் எல்லாமே என்னன்னா இந்த ஸ்லோகம் தான். எப்பொழுதுமே நான் பக்தன் அப்படின்ற நினைப்பு வரவே கூடாது. நான் அடியவர்கள் கூட்டத்தில் ஒருவன், நான் தாச கூட்டத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு இடத்திலே சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். ஆச்சரியமாக ஒரு பக்கம் பகவானுடைய லீலை நடக்கிறது, இன்னொரு பக்கம் பக்தர்கள்லாம் கூடி இருக்கா. எதுக்கு போகணும் அப்படின்னா பக்தர்கள் கோஷ்டிக்கு போகணுமா, பகவத் லீலையை பார்க்க போகக்கூடாது, வேண்டாம் அப்படின்றார். பகவான காட்டிலும் பக்தர்கள் வசதி. எப்பொழுதுமே நான் இவர்களை போல பக்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு பாவம். இவாளுக்கு என்ன பெரிய பக்தி இருக்கு? ஒரு பக்தி மண்ணாங்கட்டியும் அவளுக்கு கிடையாது. பக்தியும் மண்ணாங்கட்டியும் ஒன்றா வராது. இவாளுக்கு என்ன பெரிய பக்தி இருக்கா? இல்லை அகம்பாவம் அப்படின்னு நம்ம சொல்லப்படாது. யாருக்கு எந்த விதத்துல எவ்வளவு பக்தி இருக்கு அப்படின்னு சுவாமிக்கு தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது. பார்க்கலாம், பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் வாழெல்லாம் வசத்தியா இதுல நிறைய பாகவதால வசத்தியா சொல்றான், ரொம்ப விசேஷமா சொல்றான். நிறைய பேரை பார்த்தா பக்தன் கூட கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படி அழகா பக்தி பண்ணிட்டு போயிருக்கான். பாகவதம் திரும்ப திரும்ப சொல்றது அவ்வளவு பாகவதா இருக்கா. குந்தி மாதிரி எத்தனையோ பக்தைகள் இன்னைக்கும் பூமியில இருக்கா. இன்னைக்கும் நிறைய குந்தி தேவி உண்டு. அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கிருஷ்ண பக்தி பண்ணிண்டு எல்லாம் அவனிஷ்டம் அப்படின்னு இருக்கிற பக்தைகள் பூமியிலே உண்டு. திரௌபதி மாதிரி குழந்தைகளை இழந்துட்டு அப்பொழுது கூட நிதானமா இருக்கக்கூடிய அம்மாமார்கள் உண்டு. மரணம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சரி இனிமேல் பகவத் தியானம் பண்ணுவோம்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு பக்த கோஷ்டியில சேர்றவா பல பேர் உண்டு. ஜடபரதர் போல எத்தனையோ மகாத்மாக்கள் இன்னைக்கும் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். பாகவதத்துல நம்ம படிக்கக்கூடிய எல்லா பாகவதாலும் இன்னைக்கும் பிரத்யக்ஷமா உண்டு. இன்னைக்கும் கோபிகைகள் உண்டு, இன்னைக்கும் கோபர்கள் உண்டு, இன்னைக்கும் கிருஷ்ணலீலா நடக்கிறது. இந்த க்ஷணம் ராசம் நடந்துட்டுதான் இருக்கு பிருந்தாவனத்துல. அதனால இந்த பக்த கோஷ்டியிலே ஒரு கோஷ்டியிலே நாம் ஐக்கியமாக லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பகவானுடையதான பரம்பரையில வரக்கூடிய அந்த பாகவதர்கள் திருவடியை ஆசிரியிச்சு கிடக்க குலசேகர ஆழ்வார் சொல்றார், அதுதான் எனக்கு வேற எதுவும் வேண்டாம்பா. உன்னுடைய பக்தர்கள் கோஷ்டியில 7வது 7 படிகால் தொடங்கி அப்படின்றார் பெரிய ஆழ்வார். எந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அப்படின்றார். 7வது தலைமுறை. இப்பெல்லாம் கடையெல்லாம் 7 தலைமுறையாக நம்பிக்கை அப்படின்லாம் சொல்றாங்க, 3 தலைமுறையாக நாணயம் அனுபவம்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் சொல்றார், 7வது தலைமுறையா இருக்கக்கூடிய 7வது கோஷ்டியா ஒரு பக்தனாக நான் இருந்தால் எனக்கு அது போதும். என்னை நீ அது மாதிரி நினைச்சா போதும். என்ன ஒரு பக்த சிரோன்மணி நீ நினைக்கவே வேண்டாம். நீ என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, அன்னைக்கு கூட்டத்துல ஒருத்தன் வந்து கோவிந்தான்னு சொன்ன ஒரு 10-15 பேர் நின்று அதுல ஒருத்தன் அவன் தான் நினைக்கிறேன் நீ சொன்னாலே போதும். எனக்கு தெரியுறதா, எனக்கு தெரியுறதா, எனக்கு தெரியுறதா, நான் யாரும் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டு தெரியுது 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 சுவாமி டென்ஷன் ஆகாம நம்மளும் டென்ஷன் ஆகாம அன்னைக்கு ஒரு 10-15 பேர் வந்தா அதுல ஒருத்தர் மாதிரி இவனை பார்த்தா தோன்றது, ஆமா சுவாமி நான் தான், அவ்வளவு போதும். இதி மாம் ஸ்மர லோகநாத அப்படின்னு நினைச்சுட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவுமே வேண்டாம். அதனால
எப்பொழுதுமே அந்த வினயம் வரும். பிரபு நான் பக்தருக்கு பக்தன், அடியவருக்கு அடியன், அடியேன் தாசானுதாசன், அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் சைதன்யதாசன் அப்படின்னு அந்த பாகவதாளுடைய பக்த கோஷ்டியில ஐக்கியமாயிட்டோம்னா போதும், அதுவே நம்மளை கடை தேர்த்திடும். நமக்கு பக்தி வரலன்னா பரவாயில்ல, கர்மயோகம் புரியலைன்னா பரவாயில்ல. சஞ்சயன் தேரோட்டி தானே, அவர் பெருசா தபசு பண்ணா மாதிரியோ பக்தி பண்ணா மாதிரியோ தெரியல. ஆனா ஆச்சரியமா பகவத்கீதை சொல்லிட்டாரா இல்லையா? சரி, அவர் பெரிய பக்தனே வச்சுப்போமே, அவர் பெரிய பக்தன், அதனால பகவத்கீதை கேட்டார். திருதராஷ்டிரன் பக்தி பண்ணலையே, ஆனா இந்த சஞ்சயனோட ஒரு சம்பந்தம் இருந்ததுனால பகவத்கீதை லைவா கேட்கிற ஒரு பாக்கியம். அது 2 தடவை பகவத்கீதை கேட்டது திருதராஷ்டிரன் தான். அப்ப சஞ்சயனோட ஒரு கூட்டு இருந்ததுன்னா நம்ம சொல்ல கூட்டாளி சரியா இருக்கணும். அதான் கூட்டாளி சரியா இருந்தா நல்ல கதி அடைஞ்சுடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவர் சொல்றாரு, இந்த பக்த கோஷ்டியில ஏதானும் ஒண்ணுத்துல சேர்த்துடுவா. துருவன், பிரகல்லாதன் எல்லாரும் பாருங்க, ஸ்துதி எல்லாம் கவனிச்சு பார்த்தாங்கன்னா திரும்ப திரும்ப பக்தாளோட சங்கம் கொடு அப்படின்னு தான் கேட்கலாம். எதுவுமே வேண்டாம், பக்த சங்கம் கொடுத்துரும், அது என்ன காப்பாத்திடும் அப்படின்னு சொல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் எழுந்தோடனே பகவானே இன்னைக்கு பக்த சங்கம் கொடுப்பா, எப்பொழுதுமே பக்த கோஷ்டியில என்னை இருக்கும்படியா பண்ணிடு, அது போதும். அவள்லாம் ஸ்பர்ஷவேதி கல் மாதிரி, நம்ம இரும்பு துண்டா களிமண்ணா என்னன்னே தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பர்ஷவேதிகள் தடவிலே இருந்தா தங்கமாயிடுவோம் இல்லையா? தங்கம் ஆயாச்சுன்னா ஒரு நாள் ஆபரணமாகி பகவான் கழுத்துல போட்டுருவான் இல்லையா? கண்டாகர்ணன்ற ஒரு பிசாசு, அது சிவபக்தன். அதுன்னு ஏன் சொல்லணும்னா பிசாசு, அதனாலே சிவபக்தன். அவன் காதுல கண்டைய மாட்டினாள். கண்டனா மணி, காதுல மணியோட கண்டாகர்ணன்ற வார்த்தைக்கு அர்த்தம். எங்கேயாவது யாராவது நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னா உடனே மண்டை போய் ஆடுவான். இந்த மணி சப்தத்துல இது காதுல விழாது, அவன் கேட்டுட்டுதான் மண்டை ஆடுறான். சமயத்தை யாரும் நான் அப்படின்னா உடனே மண்டை ஆடுவான். அவன் நாராயணா சொல்ல போறா அப்படின்னு வச்சு, கோ அப்படின்னா கோவிந்தா அப்படின்னா மண்டை ஆடுவான். ரொம்ப நாள் ஆயாச்சு, அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுது இந்த பிசாசு ஜென்மால இருந்து. நேரம் ஒரு நாள் சிவபெருமான இடத்துல போனான், எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, மோட்சம் கொடு அப்படின்னா. உடனே சிவபெருமான் சொன்னார், அது நாராயணனோட வேலை, அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். அவளுக்கு ஒரு டியூட்டி இருக்கணும், அதை தானே பண்ணணும். அந்த வேலையெல்லாம் நாராயணன் வச்சுட்டு இருக்காரு, நீ அவரவே பிடி. இவனுக்கு தூக்கி வாரி போடுறது. எந்த நாராயண நாமம் கேட்கப்படாதுன்னு காதுல மணியை கட்டிட்டு அலையிறானோ அந்த நாராயண நாமத்தை சிவபெருமான் கைலாயத்தை சொல்றாங்க. உடனே அவர் சொன்னார், முதல்ல நீயே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அந்த நாராயணன் இப்ப கிருஷ்ணனா வந்திருக்கார் பூமியில, அவர் என்ன பார்க்க வரேன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு, 2 பேரும் சொல்லலாம். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா, என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்கா, என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ சும்மா அப்படியே இந்த வர நிறைய பேர் வந்துட்டு போறாலே அந்த கைலாய வழியில அலைஞ்சிட்டு ஒரு நாள் வருவார். நன்னா ஜோரா இருப்பார், கண்ணங்கரையில் இருப்பார், செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், நமக்களமா அழகா இருப்பார். சாட்சாத் மன்மத்தனா இருப்பார். அவர் வந்தாரா டக்குன்னு அவர் காலில் விழு, மோட்சம் விழு கொடுத்துருவார். உடனே கேட்ட அவருக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்துட்டார். அவரும் யோசிக்கல, இவனும் யோசிக்கல. உடனே காதல இருக்க கண்டையை கைட்டு போட்டுட்டான். கைலாயத்துல கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஜெபிச்சுட்டு போனான். எனக்கு தெரிஞ்சு கைலாயத்துல கிருஷ்ணநாமத்தை ஜெபிச்ச ஒரே ஒருத்தன், ஒரு ருத்ரகணம் இவன் ஒருத்தன் தான். எல்லாரும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரம் ஜெபிச்சா இவன் கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்றார். லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொன்னார், நாங்கள்லாம் ஸ்வயம் சைவர்கள், நாங்கள்லாம் பிறவியிலேயே வம்சமா நாங்கள்லாம் பஞ்சாட்சரி ஜபிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் என் மனசு என்னமோ இந்த கிச்சாவை கிட்ட மாட்டிக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றார். மதுசூதன சரஸ்வதின்ற ஒரு மகா அத்வைதி ரொம்ப அழகா சொல்றார். ஆச்சரியமா, கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் மகம் ந ஜானே. கிருஷ்ணனை காட்டிலும் மேலானவன் எனக்கு தெரியலையே அப்படின்றார். அருண பிம்ப பலாதருட்டாது பூர்ணேந்து சுந்தரமுகாது அரவிந்த நேத்ராது கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அஹம் ந ஜானே. கிருஷ்ணனை காட்டிலும் வேற ஒன்று எனக்கு தெரியலையே அப்படின்றார். மதுசூதன சரஸ்வதின்ற அத்வைதி சொல்றார். அந்த மாதிரி
இந்த பிசாசு அலைஞ்சு இருக்கு. கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஒரு நாள் கண்ணன் வந்துட்டானா, வேகமா ஓடி வந்தது. ஆஹா, கண்ணனை பார்த்துட்டோம், இவனுக்கு ஏதானா கொடுக்கணும்னு பார்த்தது. பிசாசுக்கெல்லாம் நர மாமிசம் தான் முடியும், மனுஷால் அப்படியே கொண்டு சாப்பிடதான் முடியும். உடனே பார்த்தானா தூரத்துல ஒரு ரிஷி மோட்சம் வேணும்னு கைலாசத்துல ஒத்த காலில் நின்று தபசு பண்ணிட்டு இருக்கார். இதோ கையில சூலாயுதம் வச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த பூத ருத்ரகணம் எல்லாம் கையில சூலாயுதம் வச்சுட்டு இருப்பான். இன்னைக்கும் காசி பக்கம்லாம் போனா அகோரின்னு அந்த சாமியார்கள்லாம் உண்டு, அகோரிகள்னு பெறுவாரு. அவ பணத்தை சாப்பிடுவா, கையில சூட வச்சு அலைவா, நிர்வாணமா அலைவா, உடம்பு முழுக்க சாம்பல வச்சு அலைவா. எங்கேயாவது புனம் ஏறினா பக்கத்துல உட்காந்து தியானம் பண்ணுவா. புனம் ஏறிமோ யாராவது தியானம் பண்ணுவாளா? எல்லாருக்கும் பணத்தை பார்த்தா பயம் தானே வரும். ஆனா பைத்தியக்காரத்தனம் உயிரோடு இருக்கவளை பார்த்தா பயப்படணும். ஏன்னா என்ன பிளான் பண்றா, என்ன பேசுறா, எப்படி நடக்க போறான் அவளுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பணம் ஒண்ணும் அது பாட்டு கிடக்கும். நமக்கு என்னமோ பணம் எழுந்து வந்துடும், அப்படி முடிச்சுடும், நம்ம கட்டி பிடிக்கும், முத்தம் கொடுக்கணும், அவர் அபிப்பிராயம். பணம் அப்படியே தான் கிடக்கும், ஒண்ணுமே பண்ணாது. ரொம்ப சமத்தி எதுன்னா பணம் தான், ரொம்ப சமத்து. அதோட 10 இல்லை 10,000 கோடி வருஷம் கூட அது பாட்டுக்கு போட்ட இடத்துல போட்டபடி கிடக்கும். நம்ம திட்டினாலும் கோச்சின்றாலும் அது ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு கிடக்கும். இந்த மாதிரி இந்த அகோரிகள் மாதிரி இந்த கண்டாகரன் பிசாசு பார்த்தான். அந்த ரிஷியை நேர போய் சூழாயுதத்தில் குத்து குத்தினான். கடகடன் கொண்டு வந்தான். கிருஷ்ணா அப்படி காலில் போட்டான். பயந்து போயிட்டான், கண்ணனே பயந்து போயிட்டான். என் பிசாசை என்ன வேணும் உனக்கு? மோட்சம் வேணும். அதுக்கு இவரை கொண்டு வந்தான். இல்லை உனக்கு ஏதாவது பிடிச்சதை கொடுக்கணும்னு சிவபெருமான் சொன்னார். பகவான் சொன்னான், எனக்கு இது பிடிக்கும்னு. உனக்கு யார் சொன்னான்? எனக்கு இது பிடிக்கும் சிவபெருமானா சொன்னார்னா. அவர் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை உனக்கு கொடுக்க சொன்னார். உனக்கு என்ன பிடிக்கும் கேட்கவே சொல்லல. எனக்கு அண்ணன் கீதையில சொல்லாலே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே புத்தியா பிரயச்சதி. நீ எதை வேணா ஒரு பக்தியோடு கூட, அவ்வளவுதான். நீ எனக்கு பிடிச்சதான் கொடுக்கணும்னு சொன்னா கண்ணனுக்கு என்ன பிடிக்கும்? ஒண்ணுமே பிடிக்காது. அவனுக்கு 1000 பிடிக்கும், கண்ணனுக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். ஏன்னா நல்ல ஹிருதயம் பிடிக்கும், சுத்தமான ஹிருதயம். மையேவமான ஆதத்வ மை புத்தியம் நிவேஷயன் கீதையில சொன்னான். அதனால எனக்கு இது பிடிக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். யோகியோட குணம் ஜோரா இருக்கும். ஒரு கண்டதெல்லாம் சாப்பிட்றவர் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றவர் இல்லை. அப்படி இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணவர். மனசு நல்லா சுத்தமாக, இதோட கொஞ்சம் சதை கம்மியா இருக்கும், பட் எலும்புலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறேன். பகவான் சிரிச்சா நந்தோன் மோட்சம் அப்படின்லாம். அதுக்குள்ள குடுக்குன்னு ஒரு பிசாசு ஓடி வந்தது. ஏதோ அண்ணாவை யாரோ கஷ்டப்படுத்துறாரு. இந்த கண்டாகரனோட தம்பி பிசாசு. அவன் நினைச்சுட்டான் கிருஷ்ணன் ஏதோ இவனை பண்ணிட்டு இருக்கான். ஏ யாரா அவன்? டேய் டேய் டேய், எங்க அண்ணாவை யாரா என்னடா பண்ற? அப்படி ஓடி வரான். உடனே அப்படியே கண்ணன் பார்த்தா, இது யாரா? கண்ணன் பயந்து போயிட்டான். இது யாரா? என் தம்பி, அவனுக்கும் மோட்சம் தந்தேன்னுட்டான். அவன் கேட்கவே இல்லை. அதான் இந்த பாகவத சங்கம். அவன் பார்த்தான் மோட்சம், வா அண்ணா போலாம், வாடா தம்பி போலாம். தோல் மேல கையை போட்டு கிளம்பி போயிடும் மோட்சம். கண்டாகரனாவது கிருஷ்ணான் ஜபிச்சாங்க சித்திருந்தான். ஆனா கண்டாகரனுடைய தம்பின்ற ஒரு காரணத்தினாலே, இல்லாட்டி கண்டாகரனுக்கு பரிச்சயமானவன்ற ஒரு காரணத்தினாலே அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. அதனால எப்பொழுதும் பக்த சங்கத்திலே நம்ம ஈடுபடுத்திக்கணும். தத்பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பமீதினே தேவினேன் அவன் பொன்னடி மேனையே தேவு மற்றடியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரினே. கண்ணினும் சிறுத்தாம்புன்ற திவ்ய பிரபந்தத்திலே மதுரகவியாளர் சொல்ல, எனக்கு கண்ணனே வேண்டாம், நம்மாழ்வார் போதும், சடகோபான்ற அந்த நாமம் போதும், அது என்ன கடை தேற்றி அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு விசேஷம். அதனாலே பக்த சங்கம் வேணும்னு கேளுங்க. பாகவதம் எதுக்கு தெரியுமா வாசிக்கிறோம்? எனக்கு இந்த மாதிரி பாகவதாரோட சங்கத்தை கொடுத்துடுவா. துசங்கம் வேண்டாம். துசங்க சர்வதெய்வ தியாஜ்யக. துசங்கத்தை எப்படியாவது விட்டுடணும் அப்படின்னு சொன்னான். பயங்கரமானது துசங்கம். ஆச்சரியமா விருத்ராசுரன் பகவான் நிறைய வரம் கேட்கிறான். அஜாத பக்ஷம் இவ மாதரம் ககாஹ தன்யம் யதாவஸ்தராசுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷத்ருக்ஷதே துவாம். ஒரு குஞ்சு பறவை தாய் பறவைக்காக எங்கிறா போலே, ஒரு கண்ணுக்குட்டி அம்மாவுடைய அனுகிரகத்துக்காக எங்கிறா போலே, ஒரு காதலி காதலுக்காக எங்கிறா போலே நான் உனக்காக ஏங்கணும் அப்படின்னு சொன்னான். இப்படி எல்லாம் கேட்டுட்டே வரான், ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரான். ஆச்சரியமானுக்கு சொர்க்கலோகம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், ரசாதிபத்தியம் சாரவும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில நெகட்டிவா ஒரு வரம் கேட்கறான். எதை கொடுத்தாலும் கொடு.
கோரமான சம்சாரிகள் உன்னை பத்தி ஞாபகமே இல்லாம அலைகிறா பத்தி அவள் ஆத்து பக்கத்துல கூட கொண்டு வச்சுருவாது, அவள் ஆத்து பக்கத்துல கூட கொண்டு வச்சுருவாதுன்ற அவள் சம்பந்தமே எனக்கு வேண்டாம்டா எப்பா, இல்லை இப்படியே நான் சும்மா இருந்தா கூட ஏதான ஒரு ஜென்மால கிடைத்தேறிடுவேன், இந்த கோர சம்சாரிகள் இடத்துல கொண்டு போய் வச்சுடாதே. அதாவது கோர சம்சாரினா பகவத் ஸ்மரணம் இல்லாம சரீர சுகமே கதியில கிடக்கிறவா கோர சம்சாரி. நீங்கள்லாம் இல்லை, கவலைப்படாது. நான் சத்சங்கத்துக்கு வந்து விடுறேன். முகுந்தமாலா ஒரு 7 நாளா கிணறு. நீங்கள்லாம் பாகவத கோஷ்டி, நான் இன்னைக்கு சத்தியம் பண்றேன். நீங்கள்லாம் பாகவதா பாகவதா பாகவதா, சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் கேரண்டியா. ஏன்னா இதுவே பாகவதம் கேட்டிருக்கள், பாகவத ஸ்லோகம் வாசிச்சிருக்கள், முகுந்தமாலா ஸ்லோகம் வாசிச்சிருக்கள், முகுந்தமாலா கேட்டுருக்கள். இதெல்லாம் விட முக்கியம் அனந்தபுரியில இருக்கு. அதனால பாகவத கோஷ்டியில கேரண்டியா எனக்கு கிடைச்சும். அதனால கவலைப்பட வேண்டாம், சத்தியமா நல்லது நடக்கும், பயப்படவே வேண்டாம். அதனால பாகவத கோஷ்டி இருந்தால் அதுதான் அழகா குலசேகர ஆழ்வார் சுவாமி கிட்ட கேட்டுட்டார். பாகவத கோஷ்டியில இடம் கொடுத்துருச்சான் சொல்லிட்டு சொல்றா, பாகவத கோஷ்டி கிடைச்சாச்சு இல்லையா, பகவான் கிடைச்சாச்சு இல்லையா, திரும்ப திரும்ப ஏன் மனுஷா கிட்ட போய் கெஞ்சா. நமக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு மனுஷா கிட்ட கெஞ்சறது, மனுஷா கிட்ட ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதுக்கு 1000 நாமஜபம் சொல்லி முடிச்சோம். இவர்கிட்ட 50 ப்ளீஸ் சொல்றது. நீ 1 கோடி தடவை 1000 ஜென்மா ப்ளீஸ் கேட்டாலும் ஒன்றும் கரையாது, எல்லாம் கல்லு. எல்லா சிங்களுமே பிராதான்யமான மனுஷ கூட்டம், அழுக்குடம்பு, எச்சில்வாய், மலமூத்திர, மாமிச பிண்டம், மகாத்மாக்களையே ஓட ஓட வரட்டின கூட்டம், நோக்கா சகாயம் பண்ண போகுது. அதனால ரொம்ப அழகா சொல்றார், நாதே ந புருஷோத்தமே திரிஜகதாம் ஏகாதிபே சேதசா சேவ்யே ஸ்வஸ்ய பதஸ்ய தாதரி சுரே நாராயணே திஷ்டதி யம் கஞ்சித் புருஷாதமம் கதிபய கிராமே. ரொம்ப அழகா சொல்றார், அல்பார்த்ததம் கிராமேஷ அல்பார்த்ததம் சேவாயை மிருகயாமஹே நரமஹோ மூகாவராகாவயம். ஆச்சரியமா ஒரு வைராக்கியமான ஒரு ஸ்லோகம். சாதாரணமா மனுஷா கிட்ட ஏதோ கெஞ்சி அவள் அண்டி பழைக்கணும்னு ஒரு அவசியம் இருக்கு இல்லையா, ஏன் மனுஷாலவே அண்டி பழைச்சுட்டு இருக்கள் அப்படின்னு கேட்கிறார். ஏன் அவள் வேண்டாமா? நான் சொல்றார், நாதே நக புருஷோத்தமே திரிஜகதாம் ஏகாதிபே சேதசா. நம்மளுடைய நாதன் யாருன்னா சுவாமி நனு ஸ்ரீதரகன் அப்ப சொன்னார் இல்லையா முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல. அந்த மாதிரி நாதே ந புருஷோத்தமே, புருஷர்கள்ல உத்தமானமான ஒரு சுவாமி இருக்கார். அவர் நம்முடைய நாதன். நாதன் அப்படின்னா யஜமானன், பாஸ், நிர்வாகம் பண்ணக்கூடியவர், காப்பாற்றக்கூடியவர், ரக்ஷகன் அப்படின்னு சொல்ல, சர்வலோக ரக்ஷகன் இல்லையா. அந்த சுவாமி நம்முடைய நாதன். நாதே ந புருஷோத்தமே திரிஜகதாம் ஏகாதிபே. 3 லோகத்துக்கும் ஏக அதிபதி, ஜனாதிபதி மாதிரி லோகாதிபதி. திரிஜகதாம் ஏகாதிபதி, ஏகாதிபத்தியம் அப்படின்னு. ஏகாதிபத்தியம் ரொம்ப மோசமான, ஏகாதிபத்தியம் நல்லது. நாராயண ஏகாதிபத்தியம் இருக்கிறதுனாலே படைச்சு. திரிஜகதாம் ஏகாதிபே ரொம்ப அழகா சொல்றார். சேதசா, ஏ மனசே அனாவசியமா அல்பாவா மனுஷால போய் அடையாது. திரிஜகதாம் ஏகாதிபே நாதே ந புருஷோத்தமே திரிஜகதாம் ஏகாதிபே சேதசா. அந்த பிரபு ஏகாதிபதி. சரி, இதெல்லாம் ஒரு குணமான. அது அடுத்துதான் சொல்றார், சேவ்யே ஸ்வஸ்ய பதஸ்ய தாதரி சுரே நாராயணே திஷ்டதி. தன்னை யார் சேவிக்கிறாளோ அவர்களுக்கு தன்னையே தரும்படியான கருணாசாகர். தனதால் அடைந்தவர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பிரான் அப்படின்ற ஆழ்வார்கள். திருவடியை பிடிச்சவா மரணம் வந்து விடுத்தா இந்த மோட்சம் அப்படின்றான். லோகத்துல மோட்சத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அவன் திருவடியில் அடைஞ்சவா யாராக இருப்பினும் அவர்களுக்கு எல்லாருக்கும் மோட்சம் தருவதை தர்மமா வச்சுருக்கா. விபீஷணன் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிறான், என்னெல்லாம் சுவாமி சேர்த்துப்பாரா? நான் அசுரனாச்சே, ராவணனுடைய தம்பியாச்சே, லங்கையில இருக்கேன்னு இதெல்லாம் சுவாமி ஏத்துப்பாரா? உடனே ஆஞ்சநேயர் சொல்றார், குரங்கு என்னையே ஏத்துட்டு இருக்கார், உன்னை ஏத்துக்க மாட்டாரா? அல்ப குரங்கெல்லாம் ஆத்துல வச்சுக்க மாட்டான். குரங்கு முகத்துல முடிச்சா சாப்பாடு கூட கிடைக்காது. ஆனா ஆஞ்சநேய முகத்தை முடிச்சா தான் எல்லாம் கிடைக்கும் வச்சுக்கோங்க. குரங்கு முகத்துலன்னா இதுல இந்த குரங்கு முகத்தை முடிச்சா சாப்பாடு கிடைக்காது. சொப்பனத்தை குரங்கு பார்த்தா கூட தப்பு, ஆனா கட்டாயம் வரும்.
மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினைக்காதே அப்படின்னா தானாவே குரங்குதான். ஆனா அந்த குரங்கு சமயத்தெல்லாம் ஆச்சரியம் நினைச்சு இதெல்லாம் நான் சொல்ல நினைக்க வேண்டாம். சீதா பிராட்டி சொல்றா சுந்தரகாண்டத்துல தற்கொலை பண்ணிக்கலான்னு தாயார் நினைக்கிற தாயாருக்கு அந்த நிலைமை வந்துருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு கூட்டம். தன்னுடைய கூந்தல் அவ்வளவு பெரிய கூந்தலா அந்த கூந்தலை எடுத்து அப்படி கலையில போட்டு அதை சுருக்கு போட்டு அப்படி எவ்வளவு பெரிய நீளம் இருக்கும் பார்த்துக்கோங்க தாயாரோட கூந்தல். அந்த கூந்தல் எப்படிதான் மெயின்டைன் பண்ணாலோ தாயார் பாவம். சுவாமி எப்படிதான் அந்த கூந்தலை பின்னாரோ அவருக்கு தான் விடுச்சோம். அதுவும் காட்டுல எப்படிதான் மெயின்டைன் பண்ணாலோ தெரியல. நம்ம மாமிகள்லாம் 6 காலுக்கு தான் வாரவே ஆரம்பிக்கிறது. 6:45 தான் முடிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அதுவும் தெருவில் தான் வந்து வாருவாங்க. அதுக்கு பின்னாடிலாம் இடமே இல்லை பாவம். பாருங்க பாம்பே பாருங்க. பாம்பேல தான் ஒன் வே உள்ள போயாச்சுன்னா திருப்பி பின்னாடி போக முடியாது. இங்கெல்லாம் பாவம் இடமே இல்லை. அதனால எல்லாம் 6 காலுக்கு வாசல் அப்படி எல்லாம் திரௌபதி கூந்தல் தான், கைகேயி கூந்தல் தான். கஷ்டமா இருக்கு எல்லாம் பார்க்கும்போது. ஐஸ்வர்யத்தை நாசம் பண்ணக்கூடிய காரியங்கள் இதெல்லாம். அது மாதிரி எப்பொழுதும் மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை பெரிய லெவல்ல ஃபாலோ பண்ண வேண்டாம். நமக்கு எது நல்லதுன்னு தெரியறது பண்ணலாமே. எல்லாமே நல்லதுதான். அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணா நல்லது. சீதா பிராட்டி இந்த கூந்தலை அப்படி போட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு போகலாம். அப்பதான் இது துபகடின்னு குதிக்கிறது. ஆஞ்சநேய பிறகு துபகடின்னு குதிச்சு விட்டு ராம விஷயம் எல்லாம் சொல்றது. ரொம்ப ஆச்சரியமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டின்னு பேசுறது ரொம்ப அழகா இருக்கும். வைதேவி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி பெரியார் 10 பாசுரம் பாடி இருக்கார். அடியேன் சொல்லி ஏன் கேட்டருளாய் அப்படின்னு ஆச்சரியமா. அப்ப தாயார் யோசிக்கிறா, குரங்க பார்த்துட்டேனே, ஐயோ சொப்பனத்தை வேற பார்த்துட்டேனே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அப்புறம் பார்த்து இந்த குரங்க பார்த்ததுனாலதான் உயிரே குறைச்சேன் அப்படின்ற தாயார் பின்னாடி. பயங்கரமாச்சு, பயங்கரம். இந்த மனசு இப்படி எல்லாம் பயமுறுத்தர் தான், அனாவசியமா பயமுறுத்தர். ஆஞ்சநேயர் சொல்லிட்டாருன்னா குரங்கு என்னையே வச்சுட்டு இருக்கார், ஒன்னெல்லாம் சேது பாரு, நீங்களாம் பக்த சிரோன்மணின்னுட்டார். பகவான் யாரா இருந்தாலும் தன் பக்கத்துல வந்தா சேர்த்துக்கிறார். அசுரால் தான் வரது இல்லையா. பரீட்சிதே கேட்கிறான், பகவான் எப்ப பார்த்தாலும் பக்ஷபாதியா இருக்கார், தேவர்களுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார், அசுராளுக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கார், இப்போ நியாயமா இல்லையே. உடனே பகவான் பதில் சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தப்பு பண்ணா தேவனா இருந்தாலும் தண்டிப்பேன், நல்லவனா இருந்தா அசுரனா தான் அனுகிரகம் பண்ணுது, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. ஆச்சரியமா இந்திரனோட பிள்ளை காக்காசுரனா வந்தான், துரத்தினார் ஒரு ரொம்ப வச்சிருந்தது. அதே பிரகலாதன் அசுர பிள்ளை, ஆனா நாராயண தியானம் பண்ணா பிரகலாத ஆழ்வார் அப்படி கட்டி பிடிச்சு புத்தம் கொடுத்துட்டார் சுவாமி. நாங்க சாந்தானந்தபுரி மகாராஜ பார்க்க போயிருந்தோம். நான் போறதுக்கு முன்னாடி தான் சுவாமியும் சில பக்தாளுமா ராமகிருஷ்ண மடம் மயிலாப்பூர் அது போயிட்டு வந்திருக்கா. அப்போ ஒரு பக்தை சொன்னா, ஒரு சிஷ்யை சுவாமிஜி கிட்ட, இருந்தாலும் நீங்க பக்ஷபாதி சுவாமிஜி, ஒரே அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, பக்தைகள், நீ மட்டும் ஹாப்பியா இருன்னு சொல்லி அவளுக்காக நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணல, எங்களுக்கெல்லாம் பண்ணலை, இருந்தாலும் தான் நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்னு. அப்போ சுவாமிஜி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, சில சமயத்தில் அப்படிதாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அது பக்ஷபாதம் மாதிரிதான் தோணும், ஆனா பக்ஷபாதம் நல்லதுதான் வச்சுக்கோயேன் அப்படின்னு. அப்ப அவளோட சகோதரன் ரொம்ப அழகா பேசினான். அந்த அத்வைத சித்தாந்தத்தை தலைச்சு கிடக்கிறவர் அப்படின்னா, சுவாமி நீங்க அவளை பார்த்து அவளுக்காக பிரார்த்தனை, எல்லாத்துக்குள்ளேயும் அதே ஆத்மாதான் இருக்கு, அதனால அந்த பிளஸிங் எனக்கும் உண்டு. என்ன ஹிருதயம் பாருங்க, வசந்து போனேன் நான். சின்ன பையன் தான், ரொம்ப வயசான 20-25 வயசு பையன், ரொம்ப அழகா பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம்லாம் பேசிட்டு இருக்கு, அபரஞானம் பரஞானம்லாம் பேசிட்டு இருக்கான் அந்த குழந்தை. அப்ப சுவாமிஜி சொன்னாம பக்ஷபாதி பகவானே அப்படி இருக்கும், நானும் அப்படிதான், என்ன பண்ண முடியும், பக்ஷபாதி தான் நான், பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் சகவாச தோஷம், நாராயண தோஷம் அப்படின்னுடா. அந்த மாதிரி ஆச்சரியமா அவர் சொல்றார், பகவான் தன்னை யார் சேவிக்கிறாளோ அவர்களுக்கு தன்னையே கொடுக்கிறார். சுதாமா அவருடைய மனைவி சுசிலா அதான் சொல்றார், சுசிலா தேவி அப்படிதான் சொல்லணும், பெரிய தேவி. பிரபு நீங்க ஒரு தடவை துவாரகா போகக்கூடாதா, சுவாமி தன்னை யாராவது நினைச்சுட்டா சேவிச்சுட்டா அவர்களுக்கு மோட்சம் தன்னையே கொடுக்கிறார், நீங்க போயிட்டு வந்தா தேவலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோட்சமே தராரா, நம்ம ஆத்துக்கு கொஞ்சம் உப்பு பொடி மிளகா கொடுக்க மாட்டாரா, அட்லீஸ்ட் ஒரு 4 மாசம் தள்ளுறதுக்கு ஒரு அரிசி மூட்டையை கொடுக்க மாட்டாரா, கொஞ்சம் துவரம் பருப்பு கடலை பருப்பு பொட்டலமாக கட்டி கொடுக்க மாட்டாரா, ஆத்துக்கு அவசரத்துக்கு கொஞ்சம் வெள்ளம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரா, மோட்சமே தராருன்னா மளிகை சாமானா கொடுக்க மாட்டாரா, அஞ்சரை பெட்டியில கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தர மாட்டாரா அப்படின்னு அர்த்தமா.
தன்னை அடைஞ்சவாளுக்கு மோஷமே தரக்கூடியவர் இருக்கார். அவர் ஒரு ஃப்ரெண்டு வேற, நீங்க போகாம இருக்கலாமோ அப்படின்னா அவர் சிரிச்சுட்டு சரி போறேன்னு கிளம்பிட்டா. குப்புளி மிளகாக்காக இல்லை ஃப்ரெண்டை பார்க்கலாமே அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப எவ்வளவு பெரிய ஞானின்னு பார்த்துக்கோங்க. சுதாமாவுடைய பத்னி அதுக்கு சொன்னவர். எல்லாரும் கொஞ்சம் பாவமா அவளை கொஞ்சம் கிரேடு குறைச்சி வச்சுருக்கோம். அப்படி கிடையாது. என்னமோ நம்மலாம் சுவாமி கிட்ட ஒன்றும் கேட்காத மாதிரி, கஷ்டமெல்லாம் வந்தா அப்படியே எடுத்துக்கிறா மாதிரி, எனக்கு தரித்திரம் தான் பிடிச்சிருக்கு அப்படி தபசு பண்றா மாதிரி. கடைசியில சுஷீலா ஒன்றும் சரியில்லையா, சுதாமா பரவாயில்ல, யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது? சுதாமாவே சுஷீலா வசத்தி வசத்தி வசத்தின்னு சொல்லிட்டு இருக்கார். ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவின்ற மாதிரி சத்தியமா ஜெயது சுஷீலா ரமண சுதாமா தேவ அப்படின்னு தான் சொல்லணும். சத்தியம் பேர்பட்ட பக்தி. அதனால அந்த பகவான் தன் அடைஞ்சவாளுக்கு மோட்சமே தருவான். இதுதான் குலசேகராழ்வார் சொல்றார். நாதேன புருஷோத்தமே. அது பத்மநாபர் 1.5 லட்சம் கோடி இருக்க வச்சிருக்காரு. அவர் வச்சு என்ன பண்ணுவோம்? நமக்கு தான் எல்லாம், நமக்கு தான் எல்லாம். நல்ல குறையாத ஒரு தான். நாளைக்கு பங்கு கேட்கப்படாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 4 காயின் எடுத்து கொடுங்க ஓரத்தில் அப்படி கேட்கப்படாது. அவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. அவ்வளவு வச்சிருக்கு நமக்காக தான் அனுகிரகம் பண்றார் சுவாமி. அதனால அவர் சொல்றார் எல்லாத்தையும் தரக்கூடிய நாராயணன் இருக்கான். அதை விட்டுட்டு ஏன் எம் கஞ்சித் புருஷ அதமம் கதிப்பய கிராமேஷம் அல்பார்த்தம். கிராமேஷன்றார் பெரிய ராஜா. ரொம்ப ஆச்சரியமா சில கிராமங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான். ராஜா ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருக்கோம். புருஷா அதமம், அதமான புருஷன். உத்தமன் மத்தியமன் அதமன் அதமா அதமன் அப்படின்றான். அதமா அதமன் அப்படின்னா அடுத்தவாளை கஷ்டப்படுத்துறது வாழ்க்கை ஜீவிதமா இருக்கிறவன் அதமா அதமன். தான் சுகப்படுறதுக்காக அடுத்தவாளை கஷ்டப்படுத்துறவன் அதமன். தானும் நன்னா இருக்கணும், அடுத்தவாளை நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன் மத்தியமன். நான் எக்கேடு கெட்டு போனாலும் அடுத்தவாள் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன் உத்தமன். அவதாரங்கள்லயே ஒரே ஒரு அவதாரம் தான் உத்தமன்ற ஆண்டாள். மற்ற யாருமே யாரான் நான் ராமன மூர்த்தி தான் உத்தமன். ஓம் இவ்வளவளந்த உத்தமன் பேர் பாடி கிருஷ்ணன் உத்தமன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ராமனை உத்தமன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கிருஷ்ணன் அழகன், ராசலீலா நாயகன், உத்தமன்லாம் சொல்ல மாட்டோம். ராமன் சத்தியசந்தன், உத்தமன்லாம் கிடையாது. இப்போ யாரா உத்தமன்னா நிலம் மாவலி மூவடி தான் கை நீட்டினார். இவரோட ராஜ்யம் 7-14 ஏகாதிபதி அதானே. ஆனா இந்த சுவாமி கொஞ்சம் ஒரு 3 அடி நடந்தாளா ப்ளீஸ். சமயத்தை வாடகைக்காரா வீடு இருக்கும். யார் வாடகைக்காரா யார் சொந்தக்காரானே தெரியும். சொந்தக்காரா கெஞ்சின்னு இருப்பான், வீட்டு ஓனர் கெஞ்சுவான். வாடகை இருக்கிறவா பார்த்தா அவ தாந்தும் குதிப்பா. ஓனர் கொஞ்சம் நிதானமா இருக்கப்படாதா அப்படின்னு. யார் ஓனர் யார் ரெண்டுக்கு இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி இவன் ரெண்டுக்கு இருக்கான். யார் மகாபலி சக்கரவர்த்தி. அவன்கிட்ட போய் நிலம் மாவலி மூவடி தான் கை நீட்டி அவன் கொடுத்தவனை பிரம்மாண்டமா வளர்த்து. அந்த கணக்கு இன்னும் புரியல வச்சுக்கோங்க. உலகம் அந்த கணக்கு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியுது. ஆனால் எத்தனையோ தடவை விதவிதமா படிச்சு பார்த்தேன். எத்தனையோ புராணங்களை படித்தேன். ஏதோ 3 அடி கேட்டா, ஏதோ அளந்தா, 3ஆவது அடிக்கு அவனை கீழே தள்ளினார். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இதுல இந்திரனுக்கு திரும்பி கொடுத்தார். மகாபலியை பாதாள லோகத்தை அவன் செக்யூரிட்டிக்காரன் என்கிட்டார். எல்லாருக்கும் நல்லது கொண்டு இன்னி வரைக்கும் வாமன பயிர் குள்ளனை நம்பப்படாதா தெரிஞ்சதோ அப்படின்ட்டு. குள்ளன் சொல்றது இவனதான். கல்லனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பப்படாதது வாமன மூர்த்தி. தன் பேரை எடுத்து நடக்கலாம் பண்ணா பார்த்தா ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்படிப்பட்ட உத்தமன் இருக்கும் பொழுது அதமமான ஒரு புருஷன் காலவையே விழணும் அவசியம் இல்லையே. அச்சோ என்ன கொடுமை இது அப்படின்றான். சேவியை மிருகையா மகே நரமகோ மூக்கா வராக்கா. நம்மளாம் முட்டாள்கள், பைத்தியர்கள். அல்ப மனுஷால போய் அண்டின்னு இருக்க வேலை காப்பாது, எனக்கு அனுகிரகம் பண்ணு. திரௌபதி அப்படித்தானே பண்ற. எல்லார்கிட்டையும் கெஞ்சினாள். யாராவது ஒருத்தர் சகாயம் பண்ணாளா? யாராவது கையை வந்து வெட்ட வேண்டியதுதானே? துச்சாதனன் கையை ஈஸ்வர் வந்து எழுந்து கத்தி எடுத்து வெட்ட வேண்டியதுதானே துரியோதனன் தலையை. ஆனா யாருமே ஒன்றும் பேச முடியாது. பீஷ்மபிதாக சொன்னா எல்லாம் ஒத்துட்டு தானே ஆகணும். ஆனா அதை தாண்டி அனுகிரகம் பண்ணிட்டான். ஆச்சரியமா பகவான் அத்தனை பேரும் விட்டுட்டா. இப்ப பார்த்தா புருஷோத்தமா கோவிந்தா புண்டரீ ஆஷா ஹிருதய கமலவாசா துவாரகா நிலையாச்சுத அப்படின்னுட்டான். கடகடன் கண்ணன் தான் அனுகிரகம் பண்ணிட்டான். அப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்றது கண்ணன் தானே. கஜேந்திரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லையே. ஆதி வீசாய சுவாமி தானே வந்து அனுகிரகம் பண்ணா. ரஜாமினனுக்கு அவ்வளவு பெத்த பிள்ளை நாராயணா பயந்து கத்தன. நாராயணன் தீன ஸ்வரத்துல உயிர் போறது. ஐயோ என்னை அழிச்சுட்டு போறது யாரோ 3 பேர் வராளே, உங்க அப்பாவை கஷ்டப்படுத்துறாளே, ஏ நாராயணா இந்த தீன ஸ்வரத்துல கத்தினான். நாராயணன் ஆசையில சொல்ல ஏ நாராயணா அந்த நாராயணன் வந்துட்டார். அப்ப பகவான் தானே இந்த நாராயணன் ஓடி வரா. பசங்க சொல்றாள் அசாமினோட பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க அப்பா அந்த கிடத்துக்கு எப்ப பார்த்தா இதே கூட்டிகிட்டே உசிரை வாங்கிட்டு இருக்கு. வேற வேலை கிடையாது, சும்மா படுத்துட்டு கிடக்க மாட்டேங்கிறதுன்றாங்க.
அப்ப நாராயணன் தான் நமக்கு கதி. அதனால அல்ப மனுஷாலிடத்துல போய் உங்க துக்கத்தை சொல்லாதீங்க, அல்ப மனுஷாலிடத்துல போய் உங்களுடைய கஷ்டங்களை புலம்பாதீங்க, அல்ப மனுஷாலிடத்துல போய் உங்க குடும்பத்து விஷயத்தை மறந்து பேசாதீங்கோ. காதோட காது இல்லை, போன்ல கூட பேசாது. மனுஷா கிட்ட பேசினா இன்னும் மோசம். என்ன மன பத்மநாபர்கிட்ட சொல்லுங்க, அவர் சரி பண்ணுவார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் சகாயம் பண்ணிருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு சகாயம் பண்ணவாளை விட உங்களை கஷ்டப்படுத்துற அது கூட்டம் தான் ஜாஸ்தி. நல்லா ஞாபகம். உங்களுக்கு ஒத்தாசை பண்ணது 2 பேரோ 5 பேரோ 20 பேரோ இருக்கலாம். உங்களை கஷ்டப்படுத்துறது 200 பேரோ 2000 பேரோ 2 லட்சம் பேரோ 2 கோடி பேரோ. நம்மளும் அந்த கூட்டத்தில் வருவோம் வச்சுக்கோங்க. நம்மளும் சில பேரை கஷ்டப்படுத்துறோம் இல்லையா? அதனால அல்ப மனுஷால அண்டி இருக்க வேண்டாம், சுவாமி அண்டி இருக்கும். நிகமாந்த மகாதேசிகர் பெரிய கஷ்டத்துல இருந்தார், தரித்திரத்துல இருந்தார். அவருடைய தோழர் ரொம்ப விசேஷமான ஒருத்தர். அவர் அழகா வித்யாரண்யர். அவர் கூப்பிட்டார் அழகா, நீ வாப்பா, நீ ராஜசபைக்கு வாப்பா, நீ ஏதானும் சொன்னீங்க அப்படின்னா. நீ சொன்னா ராஜா சந்தோஷமாக நிறைய தனமெல்லாம் கொடுப்பா. வித்யாரண்யர் பெரிய அத்வைதி, இவர் பெரிய விசிஷ்டாத்வைதி. ஆனா 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கூட உண்டு உலகத்தில். சித்திரமான சில நட்பெல்லாம் ராமனும் குஹனும் போல சில விசித்திரமான லோகத்தை காண கிடைக்காத ஒரு சக்கியபாவம். ஆச்சரியமா உடனே நிகமாந்த மகாதேசிகர் போகலையா, கடுதாசி எழுதி அனுப்புற வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு. நான் அந்த மனுஷா கிட்டலாம் வரமாட்டேன் சூத்ரே அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணுமே வேண்டாம், ஒரு பிடி அவலுக்காக சுகாமாவுக்கு எவன் 3 லோக ஐஸ்வர்யத்தையும் ஒரே நாள்ல கொடுத்தானோ அப்படிப்பட்ட சுவாமி இருக்கா. அவன் வேணா கொடுப்போம், அவன்கிட்ட எல்லாம் இருக்கு. என்கிட்ட அப்பா நான் இல்லாம இல்லப்பா, யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். எங்களுக்கு ஏன்னா வரதராஜன் ஒரு தனம் இருக்கு, பைதாமகம் தனம். அஸ்திகிரின்னு அந்த காஞ்சிபுரத்துல எங்களுக்கு வரதராஜன் ஒரு தனம் இருக்காரு. பெரிய பெரிய பணக்காரர் தெரியுமா. நாங்க சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் கஷ்டப்படல, சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி 4 இடங்கள்ல பிக்ஷாவந்தனம் பண்ற மாதிரி மிஞ்சவர்த்தி எடுத்துட்டு போறேன். கொடுக்கறது சிம்பிளா வாழ்ந்து கஷ்டம்லாம் படல, பகு கஷ்டத்துல இருக்க. அந்த மாதிரி பரமாத்மாவே கதின்னு கிடக்கும். எப்பொழுதுமே பகவான் தியானம் பண்ண வச்சுக்கோங்க. எங்கேருந்து வேணா யார் வேணாலும் சகாயம் பண்ணலாம், யார் வேணாலும் சகாயம் பண்ணலாம். எத்தனையோ சன்னியாசிகள்லாம் இருக்கா இல்லையா. நாங்கள் துவாரகா போயிருந்தோம். அப்போ சுவாமி ரிஷிகேஷானந்தான ஒருத்தரோட பரிச்சயம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விளையாட்டு சாமிஜி அப்படிதான் சொல்லணும். ரொம்ப சிம்பிள், ஜாலியாக பேசுவார், கலாட்டா பண்ணுவார். வாங்க கோபாலதாசன் வாங்கோ அப்படின்வார். பக்கத்தில் கூப்பிட்டு உட்காந்து சாப்பிட சொல்லுவார். நான் பாயசம் வாங்கி குடிச்சா அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய ஓம் கேசவா துவாரச நாமத்தை சொல்லி குடிக்க வைப்பார். நான் சொல்லுவேன் போதும். இல்லை இல்லை, குடிக்க பாதினம் குடிக்கப்படாது. பாதி ரங்கத்தை முடிக்கிற ஏற்கனவே முக்காவே ரொம்பியாச்சு. அதில் மீதி வயதுக்கு இவர் பாட்டுக்கு பாயசமா விடுங்கோ விடுங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியம். அவர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு தடவை அவர் அப்படி நர்மதா நதி தீரத்தை அப்படி போயிட்டு இருக்கார். அப்போ அப்படி போயிட்டு இருக்கார். ஒண்ணுமே கிடையாது அவர்கிட்ட, சன்னியாசி தான். அப்படி போயிட்டு இருக்கார், ஆச்சரியமா போயிட்டு இருக்கார். அப்போ வயல்வெளியில யாரோ ஒருத்தன் வேலை பண்ணிருக்கா. சுவாமிஜி 1 மினிட் அப்படின்னு ஓடி வந்து என்னமா இதுல விளைஞ்ச பழங்களை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தான். அவர் ரொம்ப பிடிச்ச பழங்கள்லாம் தானாவே அவர்கிட்ட கொடுத்தானா. அவர் அழகா சாப்பிட்டான். சொன்னார் என்கிட்ட. ரொம்ப ஆச்சரியமா இருந்தார். கையில பணம் கிடையாது அவர்கிட்டலாம், தெரிஞ்சவா கிடையாது. ஆனா நாராயணன் தெரியும் இல்லையா. அந்த நாராயணன் பத்ரிகாசிரமத்தில் இருப்பார், ஜாலியா இருப்பார். பணியில் எப்படிதான் இருப்பார், அவருக்கு தான் பிடிச்சோம். சௌக்கியமா இருக்காரு. அவன் கூப்பிட்டு இருக்காரு. அவர் கூப்பிட்டார், பத்ரி நாராயணன் கூப்பிட மாட்டேங்க. ஆச்சரியம். அவள்லாம் பைசா கிடையாது. சாந்தானந்தபுரி மகாராஜ் அவரோட சரித்திரம் படிக்கணும். ஆச்சரியமா இருக்கு. 10 பைசா கிடையாது வீட்ட. ஆனா பாருங்க, ஒரு ராஜாதிராஜ நடையே பார்க்கணும். யுவராஜ கணக்கா நடப்பாரு. பேசுறத கேட்கணும். இன்னும் மல்டிமில்லியன் பில்கேட்ஸ் கணக்கா பேசுவார். என்னடா நான் நாராயணன்ற ஒரு சொத்து இருக்கு, நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். பக்கத்துல ஒரு சரணம் இல்லை, எதுக்குமே கவலைப்பட மாட்டேங்கிறார். யாராவது பாதாம் பாருங்க, ஒரு 1/2 கிலோ பாக்கெட் கொண்டு வந்து சுவாமிஜி கொடுப்பா. அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நமக்கு மனசு வரும், இன்னைக்காக யாருக்கா பண்ணிருக்க, அதெல்லாம் உள்ள கொண்டு போய் அது புழுத்து போனாலும் போகலாம், அடுத்த நாள் கொடுக்கப்படாது. உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வண்டி சாப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கஞ்சனை விட மோசமான கஞ்ச கூட்டம். கம்சனே பரவாயில்ல, யாருக்கா இந்த அடுத்து நோட் கொடுத்துருவோமா, ஏதான இதெல்லாம் வந்ததுனா கூட நமக்கு இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்னா தான் கொடுப்போம். தானம்னா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா கொடுத்தா அதுக்கு பேர் தானம் ஆயிடுது. இந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன். அப்பதான் யாரோ 2 பேக்கெட் இது கொண்டு கொடுத்துருக்கா சாக்லேட், டக்கு டக்குன்னு எடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு
அவர் கொடுத்துட்டே இருக்கார், வந்துட்டே இருக்கு, கொடுத்துட்டே இருக்கார், வந்துட்டே இருக்கு. கொடுக்க கொடுக்க விஸ்வஜித்னு ஒரு யஜ்யம் உண்டு. ஆச்சரியமா கட்டோபநிஷத்துல காண கிடைக்காது. விஸ்வஜித் விஸ்வஜித் அப்படின்னா உலகத்தையே ஜெயிக்கணும். அதுக்கு ஒரே ரூல் என்னடான்னா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும். இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தா உலகமே வசப்படும். அதான் ரகசியம். நமக்கு வச்சுக்க நம்ம ஏழை, நம்ம கொடுக்க 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 நம்ம பணக்காரன். அதான் விஸ்வஜித் யஜ்யம் அப்படின்னு. அப்ப நிஜமாக விஸ்வஜித் யஜ்யம் கலியுகத்தை நான் பார்த்தது சாந்தானந்தபுரி மகாராஜ் கிட்ட தான். நாங்களாம் ஆனந்த் தாத்தான் செல்லமா கொடுப்போம். அதுல ஆனந்த் தாத்தா குழந்தைக்கு சொல்லுவோம். நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து பார்ப்பேன். சாந்தானந்த மகாராஜ் அப்படிங்கிற ஆயிரம் வாட்டில கடைசியில ஆனந்த் தாத்தாங்க என்ன பிடிச்சுட்டான். ஆனந்த் தாத்தா ஆனந்த் தாத்தா ஆனந்த் தாத்தா அப்படின்னு. ஆனந்த் தாத்தா ஆனந்த் தாத்தா ஆனந்த் தாத்தா அப்படிதான் கேட்பான். சத்தியமா ஆனந்த் தாத்தா ஆனந்த் தாத்தா அப்படின்னு. சத்தியம் இந்த ஹிருதயம் அதுக்கு சொல்ல பகவானை பிடிச்சவாளுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. எதை வேணா சல்லிசா விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதனால பகவானை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. புரந்தரதாசர் முன்னாடி ஆரம்பத்து பெரிய கஞ்சனா இருக்கா. ஒரு ஸ்திதியில பெரிய வைராக்கியம் வந்துடுது, பக்தி வந்துடுது. பகவான் அவருக்கு பெரிய பலத்தை காட்டி கொடுத்துட்டான். உடனே அடுத்த நாள் கிளம்புறார். பண்டரிபுரம் போறோன்ற உடனே மனைவி எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறார். என்னத்துக்கு இதெல்லாம் பேக்கிங்லாம் அப்படின்னா, பண்டரிபுரம் போயிட்டு வர வேண்டாம், நம்ம ஏன் வரணும் அப்படின்றார். ஏன் வரணும் அப்படின்றார். நம்மளாம் அப்படியே போறோம். என்னைக்கு வரணும் தெரிஞ்ச பிறகுதான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்றோம். முதல்ல ரிட்டர்ன் டேட் என்னைக்கு சொல்லுங்க அப்படின்னு. கிளம்புற டேட் பற்றி அப்புறம் தான் பேசுவோம். ரிட்டர்ன் டேட் என்னைக்கு சொல்லுங்க. ரிட்டர்ன் தெரியும். ரிட்டர்ன் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தா தான். ரிட்டர்ன் ஆஃப்டர் தான் எத்தனை சொல்லிட்டு இருக்கோம். சசங்களோட தான் ரிட்டர்ன் வரலாம். நாளைக்கு வந்துருக்கோம். சத்தங்கத்துக்கு மட்டும் தான் திருப்பி 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 புனரபி வேற எதுக்கு புனரபியே வரக்கூடாது. க்ஷேமாய புனராகமாய பித்திருக்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, க்ஷேமாய புனராகமாய அப்படின்னு. தேவர்கள் அந்த மாதிரி உங்களா சொல்ல க்ஷேமாய புனராகமாய ரிட்டர்னே வரக்கூடாது. அது இல்லை சொல்றாரு. என்ன அங்கதான் தங்க போறோம். சரி அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டாம். சரி சரி ஏன் எடுத்துக்கணும் இல்ல அங்க ஜீவிக்கிறதுக்கு அதெல்லாம் பாண்டங்கன்னு பார்த்துமா. அசந்து போற அவர் மனைவி. சரி யாருக்காவது தானம் கொடுத்துட்டு போகலாம். சிரிச்சா அது அவனோட அவனே எடுத்துப்பான். அவன் கொடுப்பான். யாருக்குன்னு அவன் எடுப்பான். நீ வா போலான்னு வசன பாடியிலே போறா. அவரோட பொண்ணுக்கு பாண்டங்கன்னு பார்த்து கல்யாணம் பண்ணணும். மொத்த பைசா இல்லாம கல்யாணம். பாண்டங்கனே சமையல்காரன், பாண்டங்கனே வரம் பார்த்தவன், பாண்டங்கனே எல்லாம் பண்ணணும். ஒரு ஜாலியா பொண்ணாத்துல வராளான எல்லாம் வரா. எப்படி வரான்னு பார்த்தா பச்சனை பாடிட்டு வராள். விட்டல நாளாம் அசந்து போயிட்டான். பச்சனை பாடிட்டு வர பொண்ணாத்து கூட இன்னைக்கு தான் நாங்கள் பயம் வந்து கொடுத்தான் சம்பந்திக்கு. எல்லாரும் கேட்டா அப்பா விசாரிச்சியா இந்த கூட்டத்தை பார்த்தா பச்சனைக்கு தவிர வேற ஒன்றும் இல்லை போல இருக்கு. நீங்க ஆலோசனை தான் இருக்கு. ஆனா பார்த்து எல்லாம் பண்ணிட்டானா பாண்டாங்க. அதனால அவனை திடமா நம்புங்க, எல்லாம் தானா நடக்கும். அவனை பூரணமா நம்புங்க. ஆஃபீஸ் ப்ரமோஷனாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், குழந்தைகள் சரியாக மாதிரி அந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் அது பெரிய கஷ்டம். பாகவதம் கூட சொல்லி முடிச்சிடலாம், உங்கள் லிஸ்ட் சொல்லி முடியாது. ஆச்சரியம் பகவான் இடத்துல ஒப்படைச்சுட்டா அதான் சொல்றார். ஹே மனசே, ஏ மற்ற ஜனங்களே, அல்ப மனுஷால் அண்டி இருக்காதீங்கோ, பகவான் அண்டி இருக்கோ, அவர் காப்பாதுவான். நாராயணன் இருக்கார், அவர் போதும். புருஷோத்தமே ஏகாதிபதே, அந்த ஏகாதிபதி இருக்கார், நமக்கு எல்லாம் நடத்தி கொடுப்பார். நீ ஒன்றும் கவலைப்படாது. கஷ்டமே வந்தாலும் கவலைப்படாத, சுவாமி பார்த்துப்பார். அதான் அர்த்தம் சொல்றது. அதனால இனிமேல் யார்கிட்டையும் புலம்பப்படாது, யார்கிட்டையும் கஷ்டத்தை பத்தி பேசப்படாது. குடும்ப விவகாரம் சொல்லவே சொன்னா ஒரே ஒருத்தர் பத்மநாபர், இல்லாட்டி தாயார், இல்லாட்டி குரு, அவ்வளவுதான். யார்கிட்டையும் நீங்க மூக்க சிந்தி கண்ணில் அப்படியே தாரதாரையா தண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இனிமேல் நீங்க தான் முடிவு. அழகா பகவான நம்பணும் அப்படின்னா, பகவான நம்பணும் நல்லா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒருத்தன் உட்காந்து பகவான காட்டிலும் பெரியவன் ஒருத்தன் உட்காந்து இருக்காரு. பிரத்யும்னன். கிருஷ்ணனை காட்டிலும் பெரியவன் யாரும் பிரத்யும்னன், மன்மதன். படுத்த பிரத்யும்னன் யாரும் ஸ்வயம் மன்மதன். அதனால அந்த மன்மதன் படுத்துறான். உலகத்துல விஸ்வாமித்தர் முதற்கொண்டு பெரிய பெரியவாழ்லாம் தொத்து போன ஒரு விஷயம். அதனால அழகா அடுத்த ஸ்லோகத்துல மன்மதனை மிரட்டுறா. நம்மளாம் நிச்சயமா டெய்லி படிக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகம் அப்படிதான் வச்சுக்கோங்க. நேற்று ஒன்று சொன்னார், இன்னைக்கு ஒன்று சொல்றார். என்ன பண்ண முடியும்? 40 ஸ்லோகம் அப்படி இருக்கு. முதல்ல அந்த ஸ்லோகம் தான் சத்தினா ஸ்ரீவல்ல பேதி தான் நல்லா இருக்குன்னு. கடைசியில பார்த்தா பட்டாவாய புஜங்க காருடமணி. நேற்று கடைசியில பிருத்திய இன்னைக்கு கடைசியில் இதை வாசி. ஆக என்ன அர்த்தம்னா 40 வாசிச்சிருமோன்னு அர்த்தம். போனா போதே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொன்னா சரி இது வாசிடலாம், இது வாசிக்கலான்னு போகணும். கடைசி இப்படி விளையாட்டு போல வாசிச்சுட்டேன்னா 40 ஒரு நாள் வாசிச்சுடு. இந்த 40 வாசிச்சுட்டா அழகா
ஜோக வசிப்பிடம் வைகுந்தம் ஆயிடும், இருப்பிடம் வைகுந்தம் ஆழ்வார் சொல்லும்படியாக. மன்மதனை மிரட்டுறார். எனக்கு தெரிஞ்சு சிவபெருமானுக்கு அப்புறம் மன்மதனை மிரட்டின ஒருத்தர் இவர் தான். அவர் எரிச்சே போடுறார். இவர் வார்த்தையாலேயே இருக்கிறார். வார்த்தையில விருத்தெடுக்கிறதுன்னு இல்லையா அதுதான். மதன பரிகரஸ்திதிம் மதீயே மனசி முகுந்த பதாரவிந்ததாம்னி ஹரநயன கிருஷானுனா கிருஷோசி ஸ்மரசி ந சக்கர பராக்கிரமம் முராரே. மன்மதா அப்படின்னு மதன். ஏன்னா பெரிய விஷயம் இந்த மன்மதனை ஜெயிக்க. காமம் போகவே போகாது, போகவே போகாது. உபனிஷதங்கள், வேதங்கள், புராணங்கள்லாம் ஒரு பெரிய ரகசியம் சொல்றாங்க. இந்த ஜென்மால பொண்ணா பிறந்திருக்கவெல்லாம் பூர்வ ஜென்மத்துல ஆணா இருந்து இந்த பொண்ணு இருக்கா இருக்கா அப்படின்னு நினைச்சதுல இந்த ஜென்மால பொம்பளையா பிறந்திருக்கு. இந்த ஜென்மால ஆம்பளையா இருக்கிறதுலாம் அப்படியே ரிவர்ஸ். அவ்வளவுதான். எல்லாம் ஆசம்படுத்தும் பாடு. அதனாலதான் பார்க்கலாம் மாமாக்கள்லாம் கொஞ்சம் மாமிமார்கள் மாதிரி, மாமிகள்லாம் மீச வச்சா மாதிரி இருக்கத்தான் செய்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் ஆசையானாலும் மனைவி இல்லை, மீசையானாலும் மனைவியாக தான் இருக்கலாம். இந்த காம இச்சை கடைசி வரைக்கும் பிரம்மதேவரே கீழே விழுக்கிறது இல்லையா? சரஸ்வதி அழகா படைச்சு அப்படி ஓடி போய் கட்டிக்க போறாராம். சனத்குமாரெல்லாம் சிரிக்கிற வெக்கமா இல்லை, அசிங்கமா இருக்கு. சி ஒரு அப்பா போய் ஒரு பெண்ணிடத்துல காம இச்சையில போய் மயங்குவாரோ அப்படின்னு அப்புறம் தான் சரீரத்தை விட்டு திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துக்கிறார் பிரம்மதேவர். புது ஜென்மா எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் கல்யாணம் ஆகுறதும் காண கிடக்க. காம இச்சை. இந்த காமனை ஜெயிக்கணும். இது எந்த சரீரத்துல இருந்தாலும் அந்த காமம் உண்டு. அதான் கஷ்டம். நீங்க எறும்பு சரீரத்துக்கு போனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு காமம், பன்றி சரீரத்துக்கு போனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு காமம், யானைன்னா அதுக்கேற்ற மாதிரி, மனுஷன்னா அதுக்கேற்ற மாதிரி, தேவன்னா அதுக்கேற்ற மாதிரி. நல்லா கூப்புரன் மணிக்கிரீவன் இந்த காம சுகத்தினால தானே நாரதரை பார்த்து கிண்டல் பண்றான். வஸ்திரம் கூட இல்லாதபடிக்கு. இந்த காமனை ஜெயிக்க முடியுமா? ஆனா சுகபிரம்மம் அழகான ஸ்திரீகளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறார் இல்லையா? இந்த பார்த்தும் பார்க்காம போற அர்த்தம் வேற. இவர் பார்த்தும் தெரியாதபடி போயிட்டு. அது மாதிரி குலசேகர ஆழ்வார் சொல்றார் ஆச்சரியமா, மதன பரிகர. என் மதனே மன்மதா, என் நெஞ்சத்துல இருக்கிறத விட்டுவிடு தெரியாதா? ஏன் கேட்டா முகுந்த பதாரவிந்ததாமி மதியே மனசி முகுந்த பதாரவிந்ததாமி. என்னுடைய மனசு முகுந்தனுடைய பாதாரவிந்தத்தின் இருப்பிடம். மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா கிருஷ்ண சரணம் இருக்குன்னு சொல்லுங்க. நான் நல்ல பிடிச்ச ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கா, தட்டில் கொண்டு வந்து வைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்வீட்டை சாப்பிடதான் நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த சமயத்தில் இல்லை பத்மநாப சரணகமலம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தி வரணும். அதனுடைய ஹிருதயத்துல பகவத் ஸ்மரணதான் வரணும். அதனால மன்மதன் பேட்ட சொல்றாரு, மன்மதா என் ஹிருதயத்தில் இருக்கிறத விட்டுட்டு ஓடிடும். முகுந்த பதாரவிந்த தாமி. முகுந்தனுடைய பதாரவிந்தங்கள் நிரந்தரமாக இருக்கும்படியான என் ஹிருதயத்தை விட்டுவிட்டு ஏன் மன்மதா அப்பவே எட்டி பார்க்கிறான். ஆனாது செல்வத்து அறம்பயர்கள் தன் சூழல் வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை அப்படின்றார் குலசேகர ஆழ்வாரே. பெருமாள் திருமல்ல சொல்றார், ரம்பா மீனக ஊர்வசி இவாள்லாம் அனுபவிச்சுண்டு அவர்கள் கொண்டாடும்படியான ஒரு இந்திர பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்றார். நூலின் நேரிடை திறத்தே நிற்கும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லை யான். பெண் சுகமே பிராதான்யமா இருக்கிற இந்த உலகத்தோட கூட்டம் நமக்கு ஒத்து வராது அப்படின்றார். அது குலசேகர ஆழ்வார். இதோ குருவி கிடையாது, அழகில்லாதவர் கிடையாது, பலமில்லாதவர் கிடையாது. சுவாமி ராமானுஜர் சொல்றார், இன்னமுதம் முட்டுகை இங்கே வா பெண்களையே தன்னரங்கம் பாட வல்ல சீர்வெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல். அழகான ஸ்திரீகள்லாம் இந்த புருஷன் எப்படி இருக்கான், இவனை கட்டிண்டா நன்னா இருக்குமே, இவன் என்ன முத்தம் கொடுக்க மாட்டானான் எங்கும்படியான அதிரூப சுந்தரன். ஆனா சொல்றார், ஏ மன்மதா என் ஹிருதயத்துல இருக்காதே, போயிடுப்பா. உடனே மன்மதனா அது எப்படி போயிடுவேன்? விஸ்வாமித்திரெல்லாம் நம்ம காலில் விழுந்திருக்கா. என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நம்ம காலில் சரணாகதி, நாராயணன் காலில் சரணாகதி பண்ணாதவா கூட உண்டு. என் காலில் விழாதவர்கள் லோகத்துல ஆளே
கிடையாது. பெரிய பெரியவாள் நான் விழுந்திருக்கா. தொண்டரடிப்படி ஆழ்வார் தேவதேவி இடத்துல மயங்கி விழுந்திருக்கா. பில்வமங்கல லீலாசுகமேதி சொன்னேன் இல்லையா, சிந்தாமணி பேசி அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்திரீ, நிறைய பேர் இடத்துல. அதுபோல் பல ஆயிரம் பேரை சொல்லிட்டு போகலாம், பல கோடி பேரை சொல்லலாம், சகசிர கோடி பேரை சொல்லலாம். அதனால நான் யாருடைய ஹிருதயத்தை விட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தெரிஞ்சுதா அப்படின்னா நான் ஏன் போகணும், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னா அதான் சொன்னா, என்னுடைய ஹிருதயத்துல முகுந்தனுடைய பாதார பந்தம் இருக்கு, அதனால ஓடி போயிடுவா. பிச்சு விடுவோம், பிச்சு மறந்து போயிட்டியோ. ஹரநயன ஹரநயன கிருஷானுனா கிருஷோசி, சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணு திறந்து உன்னை பொசுக்கி போட்டதை மறந்து போயிட்டியோ. ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயோ நடந்தது இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோ. சிவபெருமானுடைய மூணாவது கண் எரிச்ச நனப்பு விட்டு போயிடுது, உனக்கு குளிர் விட்டு போயிடுதுரா. கொழுப்பு வேற ஒண்ணும் இல்லை. இந்த கொழுப்புல நீ என் ஹிருதயத்துல வந்து நிக்கலாம்னு கவனிக்கிறியோ, நடக்காது. ஸ்மரசின சக்கர பராக்கிரமம் முராரே, முராரியுடைய இந்த சக்கரத்துடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுதா? சுதர்சன சக்கரம் முராரியுடைய பராக்கிரமம் இல்லையா, முராரி சக்கர பராக்கிரமம் முராரே. இந்த முராரியுடைய சுதர்சன சக்கரம் இருக்குப்பா. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. எப்பேற்பட்டவன் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படின்னா, பக்தாளுக்காக அப்படி நின்றுட்டு இருப்பார. பகவான் வந்து நீ போன்னு சொல்ல வேண்டாம், இவராவே போய் பக்தாளை கஷ்டப்படுத்துறவாள வதம் பண்ணக்கூடிய பலம் உடையவர். தானா சுயமா முடிவெடுத்து போய் பக்தாளை கஷ்டப்படுத்துறவாள வதம் பண்ணக்கூடிய பலம் உடையவர். அம்பரீஷன் என்னை காப்பாத்துன்னு கேட்கலை, ஆனா துர்வாசரை 7-14 லோகம் தாண்டி வைகுந்த லோகத்துக்கும் துரத்திட்டு, வைகுந்த லோகத்தை போய் நாராயணன் காலில் விழுந்தார் துர்வாசர். பகவான் சிரிச்சா, முதல்ல கிளம்புப்பா, ஏன் என் காலம் ஏன் உசிரை வாங்குற கிளம்பு. துர்வாசர் ஆச்சரியமா பார்த்தா, நீவே இப்படி சொல்லலாம், முதல்ல காலை 10 அடி தள்ளி நின்று அப்புறம் பேசலாம், இன்னும் வரலாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் சுவாமி இப்படி ஒதுக்குறேன்னா, நீ ஏன் காலை பிடிக்கிறத பார்த்தா சக்கரம் ஏன் தலையை விட்டுடும். சக்கரதாரி சக்கரபாணி, ஆனா சக்கரம் பாகவதனா பெருமாள்னா பெருமாள் வேண்டாம், பாகவதம் முக்கியம்னு போயிடும். அதனால நீ முதல்ல 10 அடி தள்ளி நில்லு. அது வரத்துக்குள்ள கிடக்கிறான்னு சொன்னா ஓடி போய் அம்பரீஷன் காலில் விழு, அதுதான் உன்னை காப்பாற்றும். ஓடுறான் திருப்பி அங்கேருந்து ஓடி வந்து அம்பரீஷன் காலில் விழறால். அதன் பிறகு அதுக்கு அவன் பிடிச்சிட்டா கீழே கீழே விழாது. அதன் பிறகு அம்பரீஷன் சொன்னதுக்கு அப்புறமா தான் நிக்கிறதான் சுதர்சன சக்கரம், வேற யாருக்கும் கட்டுப்படாத சுதர்சன சக்கரம். அதனாலே சுதர்சன சக்கரத்தாழ்வார் இருக்கு, அதே மன்னதா சக்கர பராக்கிரமம் முராரே. ஹே மன்னதா, நீ என்னுடைய ஹிருதயத்தை விட்டு போப்பா, இல்லைன்னா உனக்கு கஷ்டம். என்ன தைரியம் பார்த்தல, நமக்கு அந்த தைரியம் இருக்கு, நமக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா காமம் தானே பிடிச்சிருக்கு, வெளியில சொல்லிக்கிறது இல்லை, சொல்லிக்கிறது எல்லாருக்கும் ஆசைதான் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, ரொம்ப வயசானவா வரைக்கும் இருக்கு, போகிறது கிடையாது. உள்ள அப்படி கல்லுக்குள் ஈர மாதிரி ஓடிட்டு இருக்கு, உள்ள ரகசியமா கரண்ட் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இயலாமை வேற, ஆனா ஆசை இருக்கு. இயலாமைனால முடியல, அவ்வளவுதானே முடிய. காம இச்சை இல்லை, பரமபிரீதி எல்லாருக்கும் தானே இருக்கு. அதனாலதானே யயாதி மகாராஜா யாராவது அப்ப கொடுத்தாலே எவரையே அப்படின்னு பிள்ளையுடைய வயசுக்கு அவனோட தெப்பை வாங்கிட்டு நீ கிழவனாகு, நான் பரவாயில்ல, நான் கொஞ்ச நாள் இளைஞனா இருக்கேன்னு சொல்றான். அது காமத்துடைய பலத்தை நீங்க பார்த்துக்கோங்க. அதனால அந்த காமம் பயங்கரமானது. இந்த காமனை ஜெயிக்கிறான் ஓடிவேடு. அதாவது கண்ண காமம் கண்ணனுக்காம். பாரதியார் சொல்ல, அவங்ககிட்ட காமம் இருக்காத கண்ணகிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற. பகவானே சொல்ல, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அது என்கிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல காமம் தான். இந்த காமம் தானே இந்த பாடு எடுத்துக்கிட்டு. அதனால சொல்ல, அந்த காமத்தை கண்ணனுக்கு கொடுத்துரு. எப்படி நான் கோபிகைகள் மாதிரி கொடுக்கணும், கோபிகள் மாதிரி காமத்தை கொடுத்துட்டா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உண்டு. காமத்தை மனிதாளத்துல கொடுத்தா எக்ஸ்சேஞ்ச், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி புனரே ஜயனம் பிராரப்த கர்மா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எல்லாம் கொடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உண்டு மனுஷா கிட்ட காமம் கொடுக்க. அதே கண்ணன் கிட்ட காமத்தை கொடுத்துட்டா ராசம் உண்டு, பக்த சங்கம் உண்டு, பிருந்தாவன வாசம் உண்டு, மோட்சம் உண்டு, கண்ணனையே கட்டி போடலாம். அதனால காமத்தை கண்ணனிடத்துல கொடுத்துடுங்க. நல்ல காமத்தில தைரியமா பேசுறாரு. ஏ சக்கர பராக்கிரமம் முராரே, முராரியுடைய சக்கர பராக்கிரமம் ஞாபகம் தெரிஞ்சுதா? நீ முதல்ல கிளம்புற வழிய பாரு.
நீ வராது இந்த பக்கம், பாவம் நீ வந்தா உனக்கு கஷ்டம். அது மாதிரி உனக்கு கூப்பிடுறா பல பேர் இருக்கா, தெரிஞ்சுதா? அதை விட்டுட்டு என்கிட்டலாம் வராது. நீங்க வந்தா உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ கூட இருந்தா நீ செத்து போயிடுவாரு. சோறு தண்ணி இல்லாம உனக்கு ஃபீட் பண்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? நம்ம காமன் நம்ம அனுபவிக்கதானே காமன் ஹிருதயத்துல அழக சிம்ஹாசனம் போட்டு உட்காரும். நம்ம அனுபவிக்கவே இல்லை, யாருமே கண்டுக்கல, என்ன தானா செத்து போயிடுவான் இல்லையா? அந்த மாதிரி நீயா போயிட்டேன்னா நல்லது. சக்கரபராக்கிரம் ஸ்மரசின சக்கரபராக்கிரம் முராரி, முராரியுடைய சக்கர பராக்கிரமத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு. உடனே ஆச்சரியமா காமன் கிளம்பிட்டான். சரி சுவாமி அடியேன் தன்யோஸ்மி, அவன் கிட்ட கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்த்தேன், விடமாட்டேங்கிறேல. அவர் சொன்னார், நீ கொஞ்ச நாள், நீ ஒரு நிமிஷம் இருந்தா என் ஜென்மா இல்ல மாறி போயிடு. நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறவனா இருந்தா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் வருஷம், இவ்வளவுதானே, கடைசி வரைக்கும் போகிறது இல்லை, முடிகிறதே இல்லை. பெரிய பெரிய ரிஷிமார்கள்லாம் அப்படித்தானே மயங்கி போயிடுறார். சௌபரி மகரிஷி அப்படித்தானே. எத்தனை பேரை சொல்லலாம் கதை, எத்தனை கதை இருக்கு, எத்தனை பேர் பார்க்கலாம். மானும் புணர்றதை பார்த்து மோகிச்சு போறாங்க, மீனும் புணர்றதை பார்த்து வா அப்படின்றாங்க. இதை தாண்டி ஜெயிச்சவாளும் உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிஜமாவே ஒரு ஆணாயும் பெண்ணாயும் தெருவில் கூடின்னு இருக்கு, கைகூப்பிண்டு நாமஜபம் பண்ணி அழுதுன்னு இருக்காரு. லோகத்தை நடக்குமா? அதுல தெய்வ சக்தியை பார்க்கிறேன்றார். தோன்றதா எங்கேயாவது நமக்குதான்? சாரதா தேவிய ஜெகஜனனி ஜெகன்மாதா கொண்டாடி யாரா இந்த மாதிரி லோகத்தில் யாராவது மாமா உண்டா? நடக்கிற கதையா? அப்படி ஒரு மாமா இருந்தால் மாமிக்கு தான் பிடிக்கும், அது ஒன்று இருக்கணும். ரெண்டுமே உண்டு இல்லையா? ரொம்ப ஆனால் அப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், அதனுடைய பலத்தை சொல்றதுக்காக சொல்றேன். ஆனா அவர் ஜெயிச்சுட்டாராம், ஜெயிக்க முடியும், அவ்வளவு சிரேஷ்டம் அந்த பக்தி ஹிருதயத்துல. இந்த காமம் தோத்து போயிடும். ஹரிதாஸ் அவன் சைதன்ய மகாபிரபுடைய சிஷ்யர். அவர் பேரை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்திரீ வராள், விபச்சாரி. அழகா வந்துட்டா, ஒருத்தன் பைசா கொடுத்து அனுப்பியிருக்கானி. அவர் சாயங்காலத்துல மயக்கில 25-28 வயசு அவருக்கு. ரொம்ப அழகா இருப்பார் ஹரிதாஸ். முஸ்லீம் அதனால ஹரிதாஸ் எவன் பேர். அழகா பைசா கொடுத்து அனுப்பிட்டான். சாயங்காலம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அங்க போறான். அழகா ஒரு பாட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜபிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த ஸ்திரீ, சுவாமியை எனக்கு ஒரு விண்ணப்பம் பூர்த்தி பண்ணணும். சொல்லுமா பண்றேன், எனக்கு உங்களோட காமசுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு நேரடியாக கேட்டுவிட்டா விபச்சாரி. உடனே சிரிச்சா. அதுக்கு என்னமா கட்டாயம் கொடுத்தா போச்சு, ஆனால் டெய்லி இவ்வளவு நாமஜபம் ஜெபிக்கணும் சங்கல்பம் வச்சுட்டு இருக்கேன், அதை பிடிச்சோன்னு வச்சுக்கலாமா? அவ பார்த்தாச்சு, இவ்வளவு அல்பமா விழுந்துட்டாரு அந்த மனுஷன். இன்னும் பெரிய ஆஹா ஓஹோன்னாரு. பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபம் நிர்விக்னம் குருவே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. நிஜமாவே பெரிய விக்னம் காமம் தான். பக்தியில பிரசீடாகாம விடுறதும் காமம் தான், பக்தியில கீழே தள்ளுறதும் காமம் தான், படாத பாடு விடுக்கிறது காமம் தான். அவர் நினைச்சிட்டு ஆஹா தான் ஜெயிச்சுதான் அழகுல மயங்கிட்டு ஆகும். ஆச்சு, அவர் ஜெபிச்சுட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படிதான் ஜெபிப்பார் மகாமந்திரத்தை. நடக்கிற கதையா அதெல்லாம். ஜெபிச்சு அதுக்கு பொழுது விடிச்சுடுதா பார்த்தா, பொழுதே விடிச்சுடுதா. சரி, அவர் சொன்னா மன்னிச்சுடுமா, காலம் கடந்து போயிடுது, இன்னைக்கு அதில் அனுஷ்டானம் இருக்கு, நான் கிளம்புறேன். சரி சுவாமி, சாயங்காலம் வரேன். கட்டாயம் வாமா. அவர் பார்த்தாச்சா, பாவம் அவர் நல்ல வரணும். அவர் எல்லாரும் சாமி சாமி சொல்லி அவரை ஏமாற்றி வச்சிருக்கான். அவர் பாவம் எல்லாரும் சாமி ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால மாட்டிட்டு முழிக்கிறார். பெரிய சாமி மாட்டிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி போயிட்டா. சாயங்காலம் வந்துட்டா. திரும்பி உட்காந்தா. அப்படி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தா. அப்படி பார்த்தா, என்ன சுவாமி நிறைய இருக்காங்க. ஆமா, நீ சும்மா உட்காந்து நீங்க பேசாம இந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்ல பொழுதாவது போகுமே. பார்த்தா நல்ல ஐடியா, அவருக்கு சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டான். இவருக்கு எடுக்க வந்து அவருக்கு எடுத்துட்டாரு. சத்சங்கம் அப்படி எல்லாரும் கெடுக்கும், ரொம்ப கெட்ட சங்கம். ஒரு தடவை இந்த தோஷம் வந்துடுத்து, இந்த நோய் வந்துடுத்துனா இது 10 பேருக்கு அந்த வியாதி, இந்த வைரஸ் ஃபீவர் மாதிரி தான். நல்ல வைரஸ், ஆனா ஆன்டி வைரஸ் அப்படி சொல்லணும் இன்னைக்கு பாஷையில், ஆன்டி வைரஸ். உடனே உட்காந்து ஜெபிச்சா அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருக்கோ. சரி சுவாமி, சாயங்காலம் கட்டாயம் வாமா. 3ஆம் நாள் வந்தா, அவளே வந்தா, உட்காந்தா, கையை கூப்பிட்டா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நல்லா ஜெபிச்சுட்டா. 4ஆவது நாளும் வந்தா. இப்ப வந்து எதுக்கு வந்தான்னா ஜெபிக்கிறதுக்காக வந்தா, அவர் அனுபவிக்கிறதுக்காக வரல.
காலம் போயிட்டே இருந்து பார்த்தா ஒரு நாள் ஊன்னு அழுதான். என்னம்மா ஆச்சுன்னா, சுவாமி எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த 4 நாள் இருந்த சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் போதும் தோணி போயிடுது, எனக்கு கிருஷ்ணன் கிடைப்பானா சுவாமி அப்படின்னா. எனக்கு தான் கிடைச்சிட்டானே அப்படின்னு. எப்போ சுவாமி நாமஜபம் பண்ணுறீங்க? அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டு இங்கேயே உட்காரணும். உடனே அவர் அந்த குடிசையை காலி பண்ணிட்டு போயிட்டார். அவன் அந்த இடத்துலயே உட்காந்து நாமஜபம் ஜெபிச்சா. ஹரிதாசி பேர் எல்லாரும் முதல்ல கிண்டல் பண்ணா, பரிகாசம். அப்புறம் எல்லாரும் அவளை சேவிக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு காலத்துல அவள் மோட்சம் ஆரம்பிச்சாள். அப்படி ஸ்பர்சவேதி கல்லு மாதிரி தன்னிடத்துல வரவாளுடைய காமத்தையும் மாற்றி கெடுக்கிற உத்தமர்கள் வாழலாம். இதுதான் லோகத்துடைய பெரிய அதிசயம், ஆச்சரியம். ஏன் அப்படி இருந்தால் இப்படி இருக்க முடியுமான்னா, ஏன்னா குரு அப்படி. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு ஆச்சரியமான ஒரு குரு. ஒரு சந்தர்ப்பத்தை சைத்தன்ய தனியா உட்காந்து ஹரே ராமன் ஜெபிச்சுட்டு. அப்ப அந்த ஊர்ல ஒரு நல்ல பணக்காரன், ரொம்ப அழகன், தன்னுடைய அழகுல பெரிய அபிமானம் உடையவன், டெய்லி விதவிதமான ஸ்திரீகளை அனுபவிக்கிறதே வாழ்க்கையின் லட்சியமா வச்சுட்டு இருக்கான். 2 ஸ்திரீகளை கூட்டிட்டு வரான். சைத்தன்யோட அழகை பார்த்து மயங்கி போயிட்டாரு. சன்னியாசி ஆயாச்சு சைத்தன்யத்தை. சைத்தன்யோட அழகை பார்த்தா மயங்கி நடரா, வாழ்க்கை அனுபவிக்க தெரியலையே, இந்த வயசுல இவ்வளவு அழகான ஒரு உடம்பை வச்சிருந்து யாராவது காமசுகம்லாம் அனுபவிக்காம சன்னியாசம் வாங்கிப்பாளாம் நினைச்சா. பார்த்தான், பாவம் போல இருக்குவேன், இந்த மாதிரி ஒரு அழகான பெண்களை வாழ்க்கையில பார்த்ததில்லை, அதனால இப்படி பாவம் விரக்தி அடைச்சிடும். ஒன்றும் கிடைக்கலன்னா சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு. எல்லாம் கிடைச்சும் அந்த விரக்தி வரவால் தான் வைராக்கியசாலிகள். மற்றவெல்லாம் வெளிவேஷதாரிகள். ஹிருதயத்தை ஆசை இருக்கும், ஆனால் வெளில காட்டிக்க மாட்டான். அதனால அவன் பார்த்தான். உடனே விவசாயிகளை விட்டான். பாரு அழகா இருக்கான், உங்களை மாதிரி அழகிகளை பார்த்து இல்லை போல இருக்கு, அவனை கொஞ்சம் சுகப்படுத்துங்கோ அப்படின்னு. உடனே நேர போறார். 2 பேரும் அப்படி போய் நிற்கிறா. சைத்தன்யம் அப்படி பார்க்குறா. சைத்தன்யம் அழகா பார்த்து சிரிக்கிறா. அவளை அப்படி பார்த்தா, அழகுல வாங்கிட்டார் இவர் அப்படின்னு சிரிச்சா. உடனே அழகா கையை கூப்பிட்டா. 2 பேரையும் சேவிச்சுட்டார் சைத்தன்ய மகாபிரபு. 2 வேசிகளையும் சேவிச்சுட்டார். கூப்பிட்டு, அம்மா மாதாக்களே, இந்த குழந்தை உங்களுக்கு என்ன பண்ணட்டோம்னார். அவளுக்கு வெக்கமா போயிடுச்சு. அவள் கோபம் வந்துடுச்சு. எங்களை பார்த்தா நீ அம்மான்ற என்ன அநியாயமா இருக்கு, நாங்கள் அவ்வளோ வயசானவாளா? வருஷம் இல்லை, நீங்களாம் எனக்கு ஜெகத் ஜனனி ஸ்வரூபமா தெரியறேன்னு விட்டார். விபச்சாரிய மாதிரி யாருக்கா தோணுமா? ஜெகத் ஜனனி ஸ்வரூபம் ராதிகாராணியுடைய சகிகளா கோபிகைகளா தெரியறேன்னு விட்டான். என்ன ஹிருதயம், ஆச்சரியம். அதெல்லாம் ரொம்ப பெருசு. அது மாதிரி முடியும், இந்த மாதிரி முடியும். ஆனா பகவான் சொல்றான், சம்சாரத்தில் இருக்கா காமசுகம் அனுபவிக்கலாம். தர்மா விருத்தோ காமோஸ்மி பரதர்ஷப, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல். அது பெரிய யஜ்யம், நிறைய உண்டு, பெருசா வர்ணிக்க வேண்டாம், சொல்றேன். அது நியாயமான காமமா இருக்க இருந்தாலே பிரச்சனை. அதுக்குதான் சொல்றோம். அநியாயமான காமமா இருந்தா எத்தனை கோடி ஜென்மா ஷார்ட் அடிக்கும் தெரியும். அதனால இந்த காமனை நான் ஜெயிக்கணும் 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 அப்படின்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பயப்படாது. ஐயோ காமம் போயிட்டு நான் நோடுறது, லைஃபே ட்ரை ஆயிடுமே. லைஃப்ல ட்ரை எல்லாம் ஒன்றும் ஆகல. வாழ்க்கைக்கு பெரிய ரகசியம் உண்டு, அர்த்தம். பகவான் வசுதேவர் தேவைக்கெல்லாம் குழந்தை பிறந்தது. அவ காமசுகம் அனுபவிக்காம ஒன்றும் கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா யதார்த்தமான பகவத் பக்தியோடு கூடிய காமம். ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி, அவள் அப்படிதான் இருந்தா. அதனால ரொம்ப வர்ணிக்க வேண்டாம், அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் வர்ணிச்சுருக்கேன். அதனால இந்த காமத்தை ஜெயிங்கோ, காமனை ஜெயிக்க முடியும், எல்லாராலையும் மீள முடியும். அதுக்கு என்னடா வழி அப்படின்னா, தத்துவம் பிருவாணானி பரம் பரஸ்மாத் மதுக்ஷரந்தீவ சதாம் பலானி ஜிஹ்வே. குலசேகராட தெரிஞ்சு போயிடுது. நாக்குடைய சகாயங்கள்லாம் ஒன்றும் நடக்காது. லோகம் ஓடிட்டு இருக்கிறதே நாக்குனாலதான். ஹோட்டல்லாம் யாரை நம்பி இருக்கு? நம்மளை நம்பியா? நம்ம நாக்கை நம்பி நடந்துட்டு இருக்கு. கும்பகோணம் டிகிரி காப்பியா இருக்கட்டும், திருநெல்வேலி அல்வாவா இருக்கட்டும், மணப்பாறை முறுக்கா இருக்கட்டும், கல்கட்டா தூத்கோடாவா இருக்கட்டும், எவ்வளவு லிஸ்ட் போடுறேன் நானே எவ்வளவு போடுறேன். அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முருகலா, தோசை, மெலீசா, சப்பாத்திக்கு டால், டால்ல கொஞ்சம் லேசா எலுமிச்சம் புளிஞ்சா தேவை, கொஞ்சம் உள்ளி சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. என்ன டாக்டர் சொல்லியிருக்காரு, உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் குறைக்குமா? என்னத்தை குறைக்கும், என்னத்தை கூட்டம், பகவானுக்கு தான் வெளிச்சோம். அது நமக்கு ஆசை வந்துடுத்துன்னா அது நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம். திரும்பி டயபெட்டிஸ் காரங்கிட்ட தான் வரணும், சொல்ல முடியும். நிறைய விஷயம்
விஷயங்கள் பார்க்கலாம். அப்படியே மனசு இப்படி போகிறது இல்லையா? அதான் சொல்ல தத்துவம் பிருவாணானி பரம் பரஸ்மாத் மதுக்ஷரந்தி வசதாம் பலானி பிராவர்த்திய பிராஞ்சலீரஸ்மி நாமானி நாராயண கோச்சராணி. என்ன ஆச்சரியம்னா மன்மதனை மிரட்டி இருக்காரு போன ஸ்லோகத்துல. ஓடுறா பயிலும் ஓடு 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 துரத்தி அடிச்சிருக்காரு. ஆனா நாக்கு கிட்ட கை கூப்பின்னு சரணாகதி பண்ணிட்டார். பிராவர்த்திய பிராஞ்சலீரஸ்மி. கை கூப்பிட்டு கேட்கிற ஏ நாக்கே கொஞ்சம் சகாயம் பண்ணேப்பா, கொஞ்சம் சகாயம் பண்ணேன். நீ நானும் எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸு. நான் எப்படியெல்லாம் கவனிச்சிருக்கேன். நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒழுங்கா கவனிச்ச ஒரே ஒருத்தர் நம்ம நாக்கு மட்டும்தான். ஒரு நாள் கூட கொஞ்சம் கூட போனா போறதுன்னா அவரை கவனிக்கவே நமக்கு வராது தெரியுமா? இது இப்படித்தான். காஃபினா சூடா இருக்க வேண்டாமா? என்னைக்கா ஒரு நாள் கொஞ்சம் காஃபி டிலே ஆடல, டீ கிடைக்கும். காஃபி குடிக்கல என்னமோ தலை வலிக்கிறது, மூளையே வேலை செய்யணும்பா. காஃபி குடிக்க மூளை வேலை செய்யாம போகும். புதுசா இருக்கு சயின்ஸு. பெரியவானா சொல்ல மாட்டேங்கிற பாவம் இந்த சயின்ஸ். நிறைய சொல்றோம் இல்லையா? இந்த நாக்கை எப்படியெல்லாம் கவனிக்கிறோம். பிறந்த உடனே சர்க்கரை வேற சமத்தா கொடுத்துடுறோம். அப்பயே டயபிட்டிஸ் ஆகிட்டாங்க. சர்க்கரையை கொடுத்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இத்தனை ஆச்சரியம். சின்ன வயசுல சாக்லேட் கேட்கறது, பிஸ்கெட் கேட்கறது, ஐஸ்கிரீம் கேட்கறது, என்னமோ கேட்கறது எல்லாம் கொடுத்துட்டு. ஒரு வயசுக்கு அப்படின்னு அதோட விசேஷம் தான். பல்லு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆனவன காராசை கிடைக்குமா, முழுக்கு கிடைக்குமா, கொஞ்சம் பசிக்கத்தான் செய்யும், பரவாயில்ல கேட்டுக்கணும். ரிப்பன் பகோடா கிடைக்குமா? ஏன்னா இதெல்லாம் இனிமே இதெல்லாம் சாப்பிடும் பொழுது பிராவர்த்திய பிராஞ்சலி ரஸ்மி வரணும். அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரிப்பன் பகோடா பாட்டில் நல்லா இப்போ திருவனந்தபுரத்து சொல்லியா இருந்த சேலம் புளிசேரி பப்படம். பப்படம் இல்லைன்னா சேவையெல்லாம் ஒரு சேவையா? நரகம் வேதனை. கோழி பால் பாயசம் கொஞ்சம் நெய்யை சாப்பிடலன்னா. முதல் தடவை நான் திருவனந்தபுரம் வந்தேன். எங்கேயோ சாப்பிட போனேன். சாப்பிட போ அப்படின்னா கோழி போட்டால் உடனே பால் பாயசம் வந்தது. என்னென்ன ஒன்றும் தெரியாதா? கோழி போட்டு அந்த பால் பாயசம் விட்டு அப்படி பிசைஞ்சு அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே அசந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். பாகவத்து கூட இப்படி வியாக்கியானம் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறா. சக்கப்பிரதமன் அதப்பிரதமன் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆச்சரியம் ஆச்சரியம். நமக்கு பண்டிகைகளுக்கும் முதல்ல மெனுதானே முக்கியம். நல்லா சாப்பிட்டுட்டு வேற தீபாவளி லேகியம் கட்டாயம் வேணும், அது வேற. சாப்பிடவே வேண்டாம எல்லாம் சாப்பிட்டு ஒரு லேகியத்தை வேற வாயில போட்டுட்டு லேகியம் வேற டேஸ்டா இருக்கும், அது வேற. லேகியம் சாப்பிடுறது உடம்பு சரி, அது டேஸ்டான லேகியம் வேணும். என்ன அநியாயம்? மருந்து கசக்குமா, திதிப்பா இருக்காதா? டாக்டர் நான் கேட்டேன், இந்த கஷாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப கசக்கிறது, கொஞ்சம் ஏதாவது சேர்த்து கொடுக்கப்படாதா அப்படின்னு. கசந்து வழியறதே அப்படின்னு அவர் சொன்ன. அதுதான் நல்ல வசதியான மருந்துன்னு. இந்த நாக்கை விதவிதமா கவனிக்கிறோம். பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கவனிக்கிறோம். ஒரு நாள் கூட நாக்கை கவனிக்காம நான் இன்னைக்கு நாக்குக்கு அக்கறை கொடுப்பேன், யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். சத்தியமா நீங்க யாரும் நானே தூக்க முடியாது. அப்படிதான் யாருமே தூக்க முடியாது. நாக்கு அப்படியே இழுக்கிறது, நாக்கு நன்னா இழுக்கிறது. நானே சொல்றேன்னா சொல்லிட்டு இருக்கு, எனக்கும் அப்படிதான் அப்படின்றதுக்காக சொல்றேன். இந்த நாக்கு இருக்குல்ல அப்படியே இழுக்கிறது. அம்பளப்புழா பாயசம் தான் முதல்ல ஒரு கண்ணன் வரவே மாட்டான். நான் இப்பயே அப்படியே பேசிட்டு இருந்தேன். அம்பளப்புழா பாயசம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு வரல, அம்பளப்புழா பாயசம் அப்படின்னு. திருப்பதி லட்டு அப்படின்றாங்க. சுவாமியோட பிரசாதத்தை வச்சுட்டு தான் சுவாமிக்கு மரியாதை. அவ்வளவு தூரம் அத்தானா தூரம் ஒரு பிரீத்தி. உண்ணியப்பம் குருவாயூர் விட்டுற முடியுமா? நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு அப்படியே பண்ணுவோம், அப்படியே கொடுப்பான். சுட 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 இப்படி எல்லாத்துலையுமே அந்த நாக்கு அவ்வளவு கவனிக்கணும். அது இது சரி தப்புன்றது வேணா. நம்ம பெரியவாடு ருச்சிகரமாக சாப்பிட்ற மாதிரி தான் வச்சிருக்கான். நம்மளுடைய ஆகார நியமங்கள் எல்லாமே நல்லா ருச்சிகரமாக இருக்குதான். அதனால அவர் சொல்றார், இவ்வளவு கவனிக்கிறேன் இல்லையா ஒண்ணுன்னா பார்த்து பார்த்து கவனிக்கிறேன். காத்தாலே அப்பா அம்மா கவனிக்கிறேன்னா தெரியாது, வயசானவளை கவனிக்கிறேன்னா தெரியாது, பந்து மனைவி குழந்தைகளை கவனிக்கிறேன்னா தெரியாது, பாகவதம் கூட கவனிக்கிறேன்னா தெரியாது. ஆனா நாக்கே உன்னை எப்படியெல்லாம் கவனிச்சிருக்கான். நன்றி மறக்கலாமா? நீ நன்றி மறப்பது நன்றன்று. எவ்வளவு அழகா கவனிச்சிருக்கேன் உனக்கு. பார்த்து 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 சாதம் சூடானா சூடா, சம்மந்தினா சம்மந்தி, எல்லாத்துக்கும் காமன். அது மலையாளி மெனு, தமிழ் மெனு, சவுத் இந்தியன் மெனு, நார்த் இந்தியன் மெனு, கன்னடா மெனு, தெலுங்கு மெனு, எத்தனை மெனு. ஏதாவது இப்போ இன்டர்நேஷனல் மெனு வேற வந்துடுது.
இவ்வளவு கொடுக்குறோமே, குலசேகர சொல்லணும், நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் நான், கடைசி வரைக்கும் உன் சகாயம் எனக்கு வேணும், எப்படி என் சகாயம் உனக்கு வேணும். அதனால என் நாக்கே பிராவர்த்திய பிராஞ்சலி ரஸ்மி, நான் விட கெஞ்சி கேட்கிறேன், நாமா நீ நாராயண கோச்சராணி, நீ நாராயணனுடைய நாமத்தை விடாம சொல்லேன் அப்படின்னு. உடனே நாக்கு கேட்டுதான், ஒரு மைசூர் பாக்கு சொல்லு, நல்லா இருக்கு, ஒரு லட்டு, நல்லா ஜிலேபி, முருகலா ஒரு தோசை, அடை தோசை, அது அடை தோசை, அடைக்கு வெண்ணெய் வெல்லம், பெரிய லிஸ்ட், ஊரூரா போய் சாப்பிடலாம், அதனால தெரியும். பாம்பே போயாச்சுன்னா வடா பாவு சாப்பிடணும், இந்த ஊருக்கு போய் அதை சாப்பிட்டாம இல்லைன்னா அது மரியாதை கிடையாது இல்லையா. இவ்வளவு சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் நல்லா இருக்கு, நீ என்னமோ சொல்றிய நாமானி நாராயண கோசனானி சொல்லி பாருங்க. ஏன் சொல்லணும் தத்துவம் பிருவானானி, இது பெரிய ரகசியத்தை சொல்றது, இது உனக்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நல்லதை சொல்றது. தத்துவம் பிருவானானி பரம் பரஸ்மாது, நீ உலகத்துல எதெல்லாம் வசத்தியும் நீ சாப்பிட்ருக்கியோ அந்த வசத்தியானதெல்லாம் காட்டிலும் வசத்தியானது. நீ எவ்வளவு வேணா சாப்பிடேன், ஆனா இது போல வசதி கிடையாது. நாக்குக்கு நன்னா கொடுக்குறோம், ஆனா பசி முடிச்சிருந்து வச்சுக்கோங்க, அந்த நாக்குக்கு அந்த ருச்சி பிடிக்கிறது இல்லையே. அது ஒரு பகவான் ரொம்ப சமத்து. பசி முடிஞ்சோன்னா அது வரைக்கும் எதை சாப்பிட்டோமோ அதை பார்த்தா ஒரு அறிவிருப்பு வந்துடுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தெரியல, இந்த ஒரு அறிவிருப்பு வந்துடுறது இல்லையா. நான் அவ்வளவு பண்றேன்னு எனக்கு கொஞ்சம் கிருபா பண்ணு. தத்துவம் பிருவானானி பரம் பரஸ்மாது மதுக்ஷரந்தி, தேன் ஒழுகிறது. கிருஷ்ணா ராமா கோவிந்தா மாதவா நாராயணா ஹரே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய. தத்துவம் பிருவானானி பரம் பரஸ்மாத் மதுக்ஷரந்தி வசதாம் பலானி, சத்துக்களுக்கெல்லாம் பலம் தரக்கூடிய உத்தமமான ஒன்று. பிராவர்த்திய பிராஞ்சலீரஸ்மி நாமானி நாராயண கோச்சராணி. ஜிஹ்வே நாக்கே, நான் உன்கிட்ட கைகூம்பி கேட்டுக்கிறேன், உன் காலில் விழுறேன், சரணாகதி பண்றேன், நீ தயவு செய்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு. அதனாலதான் பாகவதம்லாம் பாராயணம் நடக்கிறது அப்படின்னா சாப்பிடும் பொழுது நடுவில் ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறோம், ஒரு ஸ்லோகம் சொல்றது, இல்லாட்டி ஒரு நாமத்தை சொல்றது. அதனாலதான் பரிமாறும் பொழுது கோவிந்த 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 கோவிந்தன் கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு போடாது. அப்படின்னா கோவிந்த நாமத்துல மனசு லயப்படும் பொழுது இந்த அன்ன ஆகாரத்துடையதான ருச்சியில பெருசா மனசு லயப்படாது. இந்த ருச்சியில லயப்பட 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 மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார், ஆச்சரியமான பண்டிதர், நன்னா சதுர்வேதம் தெரிஞ்சவர், பாராயணம் எல்லாம் பண்ணக்கூடியவர், இத்திகாச புராணங்கள் எல்லாம் தெரிஞ்சவர், உபன்யாசம் பண்ணக்கூடியவர். ஒரு நாள் மனைவி வந்து அழகா சமைச்சா, சாப்பிட்டா உப்பு ஜாஸ்தியாகவும் உப்பு குறைவாகவும் இருந்து கோபம் வந்து கத்து 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 கத்துன்னு கத்தினார். மனைவி கடைசியில சிரிச்சா, இன்னுமா இந்த அல்ப நாக்க ஜெயிக்கல, இதையே ஜெயிக்க முடியல, வேற என்னத்தை ஜெயிக்க போற, ஜென்மாவை ஜெயிச்சிடுவேளோ அப்படின்ட்டா. வைராக்கியம் வந்துடுத்து. அத்தனையும் விட்டுட்டார், பன்றியபுரம் போனார், பாண்டரங்கனே கதின்னு கிடந்தார். பகவான் திருவடியில ஐக்கியம் அடைஞ்சிட்டார், பல காலம் இருந்து. அதனால அந்த சொல்றார், அந்த நாக்குக்கு அடிமையாகாதே. அதான் சொல்ற, நாக்கே நீ தயவு செஞ்சு பகவன் நாமத்தை சொல்ல ப்ளீஸ். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. நாக்கு வரமாட்டேங்கிறது என்ன அநியாயம். ஓ இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தேன், கடைசியில் லட்டெல்லாம் கேட்டு விட்டுட்டல. கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா ஹரே முராரே பக்த பிரிய பக்தவத்சலா பத்மநாபா. போதுமே, அண்ணா தானே இருக்கு. மதுக்ஷரந்தி வதானே, சதாம் பலானி தானே, விசேஷம் தானே, பரம் பரஸ்மாது தானே. இப்போ ஒரு தடவை சொன்னல, இதுக்கே நல்ல லட்டு சக்கர பொங்கல்லாம் கிடைக்கும். நாமத்தை சொல்லிட்டு இருந்தாலே எல்லாம் கிடைக்கும். அப்ப இதுதான் முக்கியம். சதாம் பலானி மதுக்ஷரந்தீவ சதாம் பலானி பிராவர்த்திய பிராஞ்சலி ரஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோச்சராணி. ஏனாக்கே நாராயணனை குறிக்கக்கூடிய நாமங்களை நீ சொல்லு ப்ளீஸ். என்ன தூக்கத்துல பரலும் பொழுது கிருஷ்ணான்னு நீ சொல்லிட, தடிக்கு விழும்பொழுது கிருஷ்ணான்னு சொல்லிட.
என்ன வந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லிடேன். பிரகலாதன் போல நாராயண சொல்லக்கூடிய நாமம் எதுவானும் சொல்ல. பேரும் ஓராயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே, பேசும்போலே அப்படின்னு சொல். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக. டெய்லி ஒரு தடவை சகஸ்ரநாமம் சொல்லி பாருங்க. சும்மா சொல்றேன், 1000 நாமம். அப்போ ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்துக்கணும், 30 × 1000. சரியா? அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் நீங்க சொல்லிட்டு எவ்வளவு நாமம் பார்த்துக்கணும். மதுக்ஷரந்தி வசதாம். அப்ப கேரண்டியா மோட்சம் கிடைச்சே. அந்த காலத்துல டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றது வழக்கமா பெரியவா வச்சிருந்தா வேலை பண்ணிட்டே சொல்லுவாங்க. நிறைய பேர் சகஸ்ரநாமத்தை பெரிய ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுலாம் சொல்லுவோம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்திரீகள் சொல்லணும், அதுலேயே காண கிடைக்காது. எல்லா ஜாதிகாராலும் சொல்லலாம், எல்லா சமயத்திலையும் சொல்லலாம். நமக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி. வாசலை நோக்கி லட்சுமி படம் வைக்கப்படாது, தெற்கை நோக்கி அதான் தியானம் சொல்லிட்டு அலையணும். கிருஷ்ணன் புல்லாங்களோட இருக்கப்படாது. கிருஷ்ணன் புல்லாங்க நீங்க வேணா வச்சு நின்று பாருங்க, அசிங்கமா இருக்கும். கிருஷ்ணன் தான் புல்லாங்களை வச்சு நிற்கும். பகவத்கீதை போட்டோ இருக்கப்படாது. ஏற்கனவே கொஞ்சம் தான் ஞானம் வராம இருக்கு, அதுவும் போயிடும். பகவத்கீதை போட்டோ இருக்கப்படாது. என்னமோலாம் சொல்றான், வைத்தியம் அவ்வளவுதான். சாஸ்திரமும் தெரியாது, பக்தியும் கிடையாது. பகவத்கீதை புக்கு ஆத்திரமே சண்டை வந்துருமா. இல்லாட்டி எல்லாம் ஜெயதேவர் பத்மாவதி எப்படி அந்யோன்யமா இருக்காங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கும். பகவத்கீதை புஸ்தகம் இருந்தாலே கிருஷ்ண சாநித்தியம் அங்க உண்டு. அதனால சகஸ்ரநாமம் எல்லாரும் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக எம்.எஸ். சுப்புலட்சுமி சொல்லி ஆகும். இன்னைக்கும் திருப்பதியில எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பாடின அந்த சகஸ்ரநாமம் சுப்பிரபாதம் தான் கொடுத்தார். திருமலையில எம்.எஸ். சுப்புலட்சுமி சர்க்கிளே ஒன்று பெரிய ஒரு மூர்த்தி வேற வச்சிருக்காரு. எம்.எஸ். சுப்புலட்சுமி என்னடா அப்படின்னா அத்தனை பகவத் விஷயம் குறை ஒன்றும் இல்லை கண்ணான் பாடினதுக்கு ஏதும் தரம் இருக்கும் கருணை கடல் அன்னை பாடினான் இல்லையா. அதுக்கு பார்த்தா வெங்கடாதளபதி ஜம்மன் வெங்கடேசன் ஆமா இங்க உட்காந்துக்கோ. ராமானுஜா சர்க்கிள், கருடா சர்க்கிள், ஆஞ்சநேய சர்க்கிள், எம்.எஸ். சுப்புலட்சுமி சர்க்கிள் ஒன்று. என்ன அழகு, ஏன்னா அத்தனை நாம பலம். சத்தியமா என்ன விசேஷம் நிஜமாவே. இன்னைக்கும் 2:30 மணிக்கு பார்த்தா கௌசல்யா பிரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இன்னைக்கு அந்த அம்மாவோட பக்திக்கு சொல்ல வரேன். சங்கீதத்தை ரசிக்கிறேன் நீங்க, நான் அந்த பக்தியை ரசிக்கிறேன். அதுக்கு சொல்ல பக்தியுடைய பலம். திருமலையில இந்த அம்மாவுக்கு ஒரு செலவு வச்சிருக்கா அப்படின்னா பாக்கியவதி தானே. அதனால தத்துவம் பிருவானானி பரம்பரஸ்மாத் மதுக்ஷரந்தி வசதாம் பலானி என்ன வேணா கொடுக்கும். அதனால பிராவர்த்திய பிராஞ்சலி ரஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோசராணி. நாராயணனுடைய நாமத்தடி சொல்லிட்டே இருந்தாக்கே குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீழ்வு சும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். என்ன வேணா கொடுக்கும். அவர் சந்தர்ப்பத்தை ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். எனக்கு அப்பர் பர்த் கொடுத்துட்டாங்க, ஏற முடியுங்க, ரொம்ப வலியா இருக்கு. சரி கிருஷ்ணா அப்படின்னு கடைசியில் பார்த்தா நான் எந்த இடத்துல உட்காந்தோ அந்த லோயர் பர்த்துக்கு ஆளே வரல. கடைசி வரைக்கும் அடுத்த ஸ்டேஷனில் ஏறணும் நான், ஆனால் ஆளே வரல. ஆனால் பகவான் எனக்கு சௌகரியமாக அழிச்சுட்டு இருப்போம். அதுக்காக ஒவ்வொருத்தரையும் இனிமேல் கிருஷ்ணா சொன்ன லோயர் பர்த் கிடைக்கும் அப்படி அர்த்தம். பகவான் நமக்கு சௌகரியம் எது உண்டோ பண்ணி கொடுப்பான். நமக்கு எது நல்லதோ அதை பண்ணுவான், பயப்பட வேண்டாம். அதுக்கு சொல்ல என்ன அதாவது சொல்ல ட்ரெயின் சீட்டு வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதுக்கு சொல்ல வர சாதாரண விஷயம் தானே. ட்ரெயின்ல கன்ஃபார்ம் லோயர் பர்த் கிடைக்கிறது, அது வரைக்கும் கொடுப்பார் சுவாமி. அதனால தத்துவம் பிருவாணானி பரம்பரஸ்மாத் மதுக்ஷரந்தி வசதாம் பலானி பிராவர்த்திய பிராஞ்சலி ரஸ்மி நாமானி நாராயண கோச்சராணி. நாக்கே நீ எப்பொழுதும் நாராயணனுடைய நாமங்களையே சொல்லிக் கொண்டிருப்பா. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய் அவளையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவா. ரஜாமனை காப்பாற்றுறது நாக்கு தானே, நாராயணன் இல்லை நாக்கு. அவன் நாராயணான்னு பிறண்டதோன்னும் நாக்கு அப்படி பிறலவே வச்சுக்கோங்க. நாராயணா சொல்லலை, நான் யாரு காப்பாத்திருப்பா? சத்தியமா கிடையாது. நாக்கு தான் நாராயணனை அஜாமனை காப்பாத்திட்டு நாராயண தூதர்களை அழிச்சு கொண்டு வந்து விட்டார். அதனால இந்த நாக்கு சர்வசிரேஷ்டமானது. அந்த நாக்கு இடத்துல சரணாகதி பண்றார் குலசேகரார். நாமும் சரணாகதி பண்ணி நம்முடைய நாக்கு எப்பொழுதும் பகவன் நாமத்தையே ஜபிக்கும்படியாக பிரார்த்திச்சிருக்கோம். சுவாமி ஒவ்வொரு நாளும் ஜபிச்சிருக்கோம். அடுத்த ஸ்லோகம் சொல்றார், இதம் ஷரீரம் பரிணாமபேஷலம் பதத்யவசியம் சதசந்தி ஜர்ஜனம் கிமௌஷதை கிளிஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப.
இந்த சரீரத்து மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, ஒரு அபிமானம் இருக்கு. இதை காப்பாத்திக்கிறதுக்கு பலவிதமான பிரயத்தனங்கள் பண்ணி, இது எல்லாத்த விட பெரிய பிரயத்தனம் பகவன் நாம சங்கீர்த்தனம்ன்ற ஒரு ஔஷதம் இருக்கு. பெரிய ஔஷதம் முன்னாடியே சொல்ல, திப மனக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். அதே தான் திரும்பி நாக்கு கிட்ட சொன்னார் இல்லையா, நாமஜபம் பண்ணு அப்படின்னு. நாக்கு சொன்னா கேட்க மாட்டேங்க, உடனே சொன்னார், கோச்சுட்டு சொல்றாரு, திட்ரா. இதம் ஷரீரம் பரிணாமபேஷலம் பதத்யவசியம் சதசந்தி ஜர்ஜரம். நீங்க என்ன வேணா தங்கபஸ்மம் சாப்பிடுங்கோ, என்ன வேணா யோகா பண்ணுங்கோ, ஹைஜீனிக்காவே சாப்பிடுங்கோ, ஆர்கானிக்காவே சாப்பிடுங்கோ, ஆத்திரம் மட்டுமே சாப்பிடுங்கோ, பத்தியமாவே சாப்பிடுங்கோ, பார்த்து பார்த்து சாப்பிடுங்கோ. என்ன சாப்பிட்டாலும் கடைசியில எரிச்சா சாம்பல் புதைச்சா மண்ணோட மண்ணா போயிடும், இல்லாட்டி புல் புல்லு முளைச்சிடும். அவ்வளவுதான். இது ஒன்றும் விலை கிடையாது. இதம் ஷரீரம் பரிணாமபேஷலம் பதத்யவசியம் சதசந்தி ஜர்ஜம். எல்லாம் இந்த செயின் லிங்க் மாதிரி அங்கங்க லிங்க் போட்டுருக்காரு. இங்க ஒரு லிங்க், 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 அங்கங்க குட்டி குட்டி லிங்க் எல்லாம் போட்டிருக்காரு. எப்படி ஒரு ஸ்டேல ஒவ்வொரு லிங்கா கலந்து போயிடும், கடைசியில வறட்சி போய் நிக்கிறது வரும். சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பினோட விரைச்சி நிக்கிற ஒரு லிங்க் வேலை செய்ய மாட்டேங்குது. திறக்க முடியல, நீட்ட முடியல, கட்ட முடியல, தூக்கினா கணம் வேற வந்துடும். இதம் ஷரீரம் பரிணாமபேஷலம் அழுக்குடம்பு எச்சில்வாய் மலம் மூத்திரம் மாமிஷ பிண்டம். இதம் ஷரீரம் பரிணாமபேஷலம் பதத்யவசியம். பதத்தி அவசியம், நிச்சயமா ஒரு நாள் விழப்போறது. நம்மளாம் சாக போற பணம், அவ்வளவுதான். கவுண்டவுன் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் கவுண்டவுன் இப்பயே ஆரம்பிச்சுட்டா. நியூ இயர் வருது, கவுண்டவுன். நமக்கு டெத் டே வருது, கவுண்டவுன். தெரியல, பர்த்டே கவுண்டவுன் பண்றோம், டெத் டேன்னு ஒரு கவுண்டவுன் ஓடின்னு இருக்கு. பிறந்த அண்ணில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓடின்னு இருக்கு. தாயாருடைய கர்ப்பத்தில் வந்த பாருங்க, அண்ணிலே இந்த டெத் டே. இன்னும் 36,525 நாள், 36,524, 36,523 அப்படி லிஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்படி அதுக்கப்புறம் கடைசியில 3000, அப்புறம் 2000, 1000, 900, 800, 700, 600, 500, 400, 399, 365 அப்படி குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் கடைசியில 30 நாள், அப்புறம் 29, 28, 27, 20, 10, 7. பரிஷத்து மகாராஜனுக்கு நீ 7 நாள் தான் அப்படின்னா, 7 குறைஞ்சு 6 ஆச்சு, 6 குறைஞ்சு 5 ஆச்சு, 5 குறைஞ்சு 4 ஆச்சு, 4 குறைஞ்சு 3 ஆச்சு. பயமா தானே இருக்கு. 3 குறைஞ்சு 2 ஆனது, 2 குறைஞ்சு 1 ஆச்சு, 1 குறைஞ்சது முகூர்த்தம். 24 மணிக்கூர் ஆச்சு, 23 மணி நேரம் ஆச்சு, 22 மணி நேரம் ஆச்சு, 21 மணி நேரம் ஆச்சு, 20 மணி நேரம் ஆச்சு, 19 ஆச்சு, 18 ஆச்சு, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9:30, 9, 8:45, 8:30, 8:15, 8, 7:45. விடுவிடுன்னு பார்த்தா ஒரு முகூர்த்தம் அப்படி நிற்க திடீர்னு கட்டுவாங்கன்னு பார்த்தா ஒரு முகூர்த்தம் இருக்கா, ரைட், ரொம்ப சமத்து கட்டுவாங்க. இவர்கள் என்ன வரம் வேணும், நான் முதல்ல ஆயுச சொல்லுங்க, அப்புறம் வர கேட்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா கோடி சொத்து வேணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார் வேணும். இதை கேட்கறதுக்கே 25 நிமிஷம் ஆகும் வச்சுக்கோங்களேன். ஆயுசே 30 நிமிஷம் இருக்குன்னா கடைசியில எல்லாம் அவ அனுபவிச்சுட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்ன வைத்திருச்சு, இதை விட உலகத்துல கஷ்டம் உண்டா? எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி வச்சுக்கோ, எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா பெரிய கஷ்டம் இல்லையா லோகத்துல? அதனால கட்டாங்க கேட்ட முதல்ல ஆயுஷ் எவ்வளோன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுவோம். அப்படி தலையா தெரிஞ்சா பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு முகூர்த்த காலம் பார்த்தான், உங்ககிட்ட ஒன்னா பேசி டைம் வேஸ்ட் பண்ணி தொலைச்சுட்டேனே. கடற்கரை போனா உட்காந்தா ஹரி 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 யோ ஹரி 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 போயாச்சு. முகூர்த்தத்துல மோட்சம் வாங்கிக்க முடியும்னா பார்த்துக்கோங்க, டைமுக்கு எவ்வளவு பலம்னு பார்த்துக்கோங்க. டைம் ரொம்ப வேல்யூ, ரொம்ப வேல்யூ உடையது, ரொம்ப டைம். உலகத்துல பகவானுக்கு அப்புறம் பலசாலி எதுன்னா காலம். காலம் பதில் சொல்லும், காலம் மாற்றும், காலம் சரி செய்யும் இல்லையா? இதுவும் கடந்து போகும். எப்படி இருந்தாலும் சரீரம் வயசாகும், மாற்றமே கிடையாது. ராமானுஜருக்கு வயசு ஆயாச்சு, ஆடவந்தாருக்கு வயசு ஆனது. ராமச்சந்திரமூர்த்திக்கே 11,000 வயசு ஆச்சு. கிருஷ்ணனே கழவனான 125 வயசு. ஆனா கழவனா தெரியல. ஆமா சொல்ல 25 வயசு காக்கணும் ஆயாச்சு அப்படின்னு.
65 ஆசீர்வாதம் 25 வயசு காக்கணும் ஆயிட்டு போ அப்படின்னு 50 அறக்கணும். இப்பெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியல. 100 புகுவரேலும் அப்படிதான். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும். நமக்கெல்லாம் 60 தாண்டும் போதே போது நான் கிளம்பினா தேவையில்லைன்னு. எங்களுக்கெல்லாம் 38க்கு கிளம்பினா தேவையில்லைன்னு தோணுது. சில குழந்தைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச சில பசங்கள்லாம் 12 வயசுக்கு போர் அடிச்சாச்சு, லைஃப்ல ஒண்ணுமே இல்லை, கிளம்பினா தேவையில்லைன்னு சொல்றீங்க. 12 வயசு. இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவசியம் சதசந்தி ஜர்ச்சனம். இந்த மூட்டுக்கெல்லாம் அப்படியே தளர்ந்து போயிடும். அந்த கூட்டெல்லாம் விட்டு ஒரு டக்கு டக்கு அங்கே ஒரு லாக் போட்டிருக்காரு. எந்த லாக்கு எங்க கிளம்புன்னு தெரியாது. டப்பு டப்பு டப்புன்னு எல்லா லாக்கும் தொப்புன்னு விழும். கிளம்ப வேண்டியதுதான். இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவசியம் சதசந்தி ஜர்ஜனம். மூட திருமதே கிமௌஷதைஹி க்ளிஷ்யசே மூட திருமதே. என்ன மருந்து சாப்பிட்டு அலைகிறாய்? என்னமோ மருந்து 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 கிடந்து அலைகிறியே. மருந்து சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணான்ற ஒரு பரமௌஷதம் இருக்கு, அது நீ அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமௌஷதைஹி க்ளிஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப. கிருஷ்ணான்ற ஒரு மருந்து சாப்பிட்டு சாப்பிடும். அது லேகியம் சாப்பிட்றீங்களோ, இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றீங்களோ, இன்சுலின் போட்டுக்கிறீங்களோ, இல்லாட்டி மெட்டாசின் போட்டுக்கிறீங்களோ, இல்லாட்டி டாக்டர் கொடுத்த மருந்து போட்டுக்கிறீங்களோ, கிருஷ்ணா அதையும் பிரசாதமாக சாப்பிட்டு பழகலாம், தப்பு இல்லை. ஸ்வீட்டு தான் பிரசாதம்னு இல்லை, ஆஞ்சநேயர் வடதான் பிரசாதம் இல்லை, ஆஞ்சநேயர் சாதனம் என்னதான் பிரசாதம் இல்லை, மருந்து பிரசாதம் தான், பகவத் பிரசாதம். இந்த சரீரம் நடக்கிறதுக்கு ஒன்று அவசியமா இருக்கு. எதுக்கு சாப்பிடணும்னா சத்சங்கம் கேட்கறதுக்கு. அன்னைக்கே சொன்னா உடம்பு நன்னா இருக்கும், நம்ம சத்சங்கத்தை கேட்கலாம், பகவத் தியானம் அனுபவிக்கலாம். அதுக்காக தான் சரீரம் பார்த்துக்கணுமே ஒழிய திரும்ப திரும்ப இதுலயே ஓடிட்டு இருக்கப்படாது. கிமௌஷதைஹி க்ளிஷ்யசி மூட துர்மதே. அட முட்டாள் கூட்டமே, அட முட்டாள்களே, அட துஷ்ட புத்தி கூட்டங்களே. மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப. கிருஷ்ண ரசாயனம்னு ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணா மெடிசன், ரோசி மெட்டாசின் நிறைய சொல்றா இல்லையா. ஆபத் பாந்தம் இதெல்லாம் SOS சில மெடிசன்லாம் சொல்லுவான். சேவ் அவர் சோல் அப்படின்னு. அது சாப்பிட்டா அது சேவ் அவர் சோல் எங்க இருக்க, இன்னும் இருக்க வச்சு உசிர வாங்குறது. SOS மருந்து எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணம் நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப. ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய மருந்து கிருஷ்ணன். அதனால கிமௌஷதைஹி க்ளிஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப. திரும்பி சாந்தானந்தவரி மகாராஜ். சரீரத்தில் அவ்வளவு வியாதிகள், ஆனால் ஜாலியா இருக்கு. நம்மெல்லாம் வியாதி இருந்து யாரா பார்த்தோம்னா 1 மணி நேரம் அவளை போர் அடிச்சிரும். ஏண்டா அவளை பார்க்க வந்தோன்னு ஆகுது. யாரும் உடம்பு சொன்னா பார்க்க போகிறதுக்கே டென்ஷனா இருக்கு, பயமா இருக்கு. சௌக்கியமான்னு கேட்கறதுக்கே டென்ஷனா இருக்கு எங்களுக்கெல்லாம். எதியான வியாதியை சொல்லிட்டு இருக்கா. நான் போய் உட்காருவோம், சுற்றி வர காத்தாலேருந்து உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப அழகு. நான் திருவண்ணாமலை போயிருந்தவரை பார்க்குறது. அப்போ ஒரு லேடி சொன்னான், நான் யூஎஸ்ல இருக்கேன் அப்படின்னு. நானும் யூஎஸ் தான் அப்படின்னு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். இதெல்லாம் யுனைடெடா ஸ்டேட் இருக்கு. இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கேன், எப்போ உடையும் தெரியாது, எப்போ கிளம்பும் தெரியாது. நானும் யுனைடெட் ஸ்டேட்ல தான் இருக்கேன். அங்கே யுனைட் பண்ணி வச்சிருக்கா. மக்கள் பண்ணாத வரைக்கும் நல்ல அழகா பகவான் சேர்த்து வச்சிருக்கான். கரண்ட் போனா கூட தட்டு மாறும், வாய் மாறாது. கை நம்ம வாய்க்கு தான் போகுது. என்ன அழகான டிசைன், அசந்து போயிருக்கான். அப்போ கண்ண மூடி எடுத்து சாப்பிடுது. இந்த மாதிரி வரப்படாதான் நாமஜபம். ஆனா நேர வாய்க்கு போகிறது, மூக்கு போக்கு, அதுக்கு போக முடியும். கரெக்டா எப்படிதான் கணக்கு வருமோ தெரியும். என்ன கணக்கோ பகவத் தெரிச்சேன். அவ்வளவு சரீரம் அவருக்கு. சரீரத்தில் அத்தனை இது இருக்கு. ஆச்சரியம். அவர் சரித்திரம் படிச்சிருந்தேன். அவர் ரொம்ப முடியலன்னு சொல்லி ஐசியூ அட்மிட் பண்ணியிருந்திருக்கா பெங்களூர்ல. ரொம்பவே கஷ்டம்ன்ற ஒரு ஸ்திதி. அக்கார்டிங் டு டாக்டர்ஸ் பிலாசபி, அவளுடைய மெடிக்கல் பிலாசபி. ஒரு அவ்வளவு சீரியஸா இருக்கார். அப்ப திடீர்னு கத்துறாராம், சேர் கொண்டு வாங்க, ரமணர் வந்திருக்காருன்றவன். சேர் கொண்டு வாங்க, மகாத்மா வந்திருக்காரு அப்படின்றான். சேர் கொண்டு வாங்கன்றான். அப்ப சைல போதம் இல்லைன்னு தானே இப்படி வரும். நமக்கு யாரையா பார்த்தா ஓன்னு அழகணும். எனக்கு இப்படி வந்துடுது. நான் எத்தனை கோவில் போயிருக்கேன் உங்களுக்கு தெரியுமோன்னு. இவ்வளவு நாமஜபம் ஜபிச்சிருக்கேன், எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், எத்தனை நாராயணியம் வாசிச்சிருக்கேன், எத்தனை கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். யார் இருந்தாலும் 10 ரூபாவது கொடுத்துருவேனோ. ஒரு 50,000 கொடுத்தா மாதிரி சொல்லுவேன். 50,000 கொடுக்குற மாதிரி சொல்லுவேன்.
ஆனா அவர் அப்படி இருக்கார். அதுக்கப்புறம் உட்கார்ந்து இருக்கார். கால் இவ்வளவு பிடிச்சி வீங்கி இருக்கார், நல்லா வீங்கி இருக்கு, நான் பாக்குறேன். உட்கார்ந்து பாகவதர் ரகசியம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். பாகவத ரகசியம் சொல்றாரு. அவர் உடம்புல அவ்வளவு கஷ்டம், சரீரத்துக்கு அத்தனை இது இருக்கு. நான் போறேன், சேரில் உட்காரும் போறேன், நான் கீழே உட்காரேன். சேர் எல்லாம் பாவம், அதை அப்படியே சும்மா வரத வேஸ்டா போயிடுவோம், நீங்க மேல உட்காருமோன்னு என்னால பதில் சொல்லுவேன். வேற வழியில்லாம உட்காந்து சேர் பாவமோன்னு இப்படியே இருக்கணும், அதுக்கு ஒரு சுகம் வேண்டாம், வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்காந்து சத்விஷயம் பேசுறார். தன் உடம்பை பத்தி ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல. நான் பார்த்துட்டே இருக்கேன், 1 மணி நேரம் உட்காந்துட்டு எனக்கு மனசு கேட்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் போற 10 பேர் வரா, அத்தனை பேருக்கும் சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து பாகவதம் சொல்றார். பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், வேத விஷயம், பகவத்கீதை மாத்தி 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 சொல்லிட்டு இருக்கார். மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கார். ரமணாசிரமத்தை அந்த ரமணருக்கு அந்த ஆரத்தி சமயத்தில் எல்லாரும் பிரதட்சணாவும் பண்றாரு. ஒரு வாக்கிங் சீக்வன்ஸ் நடக்கிறார். ஒவ்வொருத்தர் ஒரு ஜன்னல தேவேன்னு உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு தூக்கி வாரி போட பெரிய மகாத்மா, ஸ்வயம் பரபிரம்மஸ்வரூபி தேவேன்னு உட்கார்ந்து இருக்கார். நமக்கெல்லாம் பின்னாடி போடுது, இதெல்லாம் வேண்டி கிடக்கு, சௌகரியமா இருந்தால் தான் கதை பண்ண வருது. ஆனா சரீர சௌகரியங்களை பார்க்காம எப்படி இருக்க முடியும்னா அவ்வளவு ஆச்சரியமா நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் குடிச்சுட்டு இருக்க குடிக்கிறார். அவளெல்லாம் பார்த்தோம்னா இந்த சரீர வியாதி மேல நம்ம ஒரு அக்கறை வைக்கிறோம் பாருங்க, நமக்கு அது ஒரு அக்கறை உட்கார்ந்து கொடுத்துது. இந்த அக்கறை அதாவது பைத்தியகாரத்தனமா இருக்கு, ஓவரா அலட்டிக்கிறோம் உடம்பு, அவசியம் இல்லை. ஒரு நாளில் மருந்தெல்லாம் நிறுத்தலாம் அர்த்தம் இல்லை, அதுவும் சொல்றேன் இதுவும் சொல்றேன். அதாவது வியாதியை கொண்டாடப்படாது, அதுக்கு சொல்றேன். வியாதியை கொண்டாடக்கூடாது, அதுக்கு சொல்ல வரேன். குருஜி அம்மா நான் ஃபோன் பண்றேன், ஃபோன்ல தெரியாது, நல்லா சளி கட்டின்னு இருக்கு, மாறு சளி கட்டின்னு இருக்கு. 2 வார்த்தை பேசினா அப்படின்னு இருமுறா, ராதே கிருஷ்ணா அப்படின்றா. பேசிடுவோம் நான் அப்படின்னு, என்னடா இருமுறா, உடம்ப பாதிக்கப்படாதான்றா. எனக்கு அழுகையே வந்துடுது. அங்க பேச முடியாம இருந்துருக்கான என்ன கேட்கிற, உடம்ப பாதிக்கப்படாதான். என்னத்த நான் சொல்லுவேன் சொல்லுங்க. இந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். பகவத் கிருபையில சொல்ல, பகவத் கிருபையில். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சந்தர்ப்பத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப பேதியா இருக்கு, அப்படி பேதியாகிறது, நடக்கவே தெம்பில்லை. அப்போ அவரோட ஒரு சிஷ்யன் வந்து அவருக்கு ஜலம் ஜலமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அவர் அலம்பிட்டு வரார், திருப்பி படுத்துக்கிறார். அப்போ கொஞ்சம் பனிக்காலம், அப்படி பார்த்தா அந்த குளிர்றது, அவன் பாட்டுக்கு அந்த சிஷ்யன் எதை வேலை பண்ணிட்டு சொல்லி யாரோ தூண் மேலே கை வைக்கிறார். பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர் நின்றுட்டு இருக்கார், அப்படியே இப்படி பிடிச்சிட்டு, என்ன குருஜி இங்கே வந்திருக்காளுன்னா, குளிர் நடுங்கிறது, இந்த அவனுக்கு கம்பளி வச்சுக்கோன்னு அவனுக்கு கொடுக்குறாரு. இவருக்கு உடம்புல சுத்தமாக பலமே இல்லை, டீஹைட்ரேஷன் ஆகிட்டு உடம்பு. பக்கத்தை தூணை பிடிச்சுன்னு, இந்தா நீ ரொம்ப குளிர நடங்குறா, திருப்பி திருப்பி ஜலம் எடுக்கிறா இல்லையா, இந்தா கம்பளியை போத்திக்கொண்டுட்டான். சிஷ்யன் கதறினான். இந்த ஒரு சிதியில தன் சரீரத்தை மறந்து என் சரீரத்து மேல இவ்வளவு தூரம் அக்கறையோ. பரபிரம்மம், பரபிரம்மத்துக்கு தான் எப்படிலாம் முடியும் சொல்லுங்க, அல்ப மனுஷால முடியும், நடக்கிற கதையாலதான். காஞ்சி பரமாச்சாரியார், சந்திரசேகர் சரஸ்வதி, யார் வேணா சொல்லணும், அவ்வளவு பிரியவா இருக்கா. அதுதான் நம்ம தேசத்துடைய மகாத்மா. ஒரு சந்தர்ப்பத்துல பரமாச்சாரியார் அப்படி கஷேத்ராடனம் போல ஆந்திராவில் கஷேத்ராடனம் போயிட்டு இருந்தார். அப்ப ஒரு இடத்துல தங்கினார். உடனே ஜனங்கள்லாம் அவர் வந்திருக்காரு, மழை ரொம்ப கொற்ற மழை, அதனால ஒரு சிவன் கோயில ஒதுங்கினார். உடனே பக்கத்துல கிராமத்துல தான் தெரிஞ்சு கொடுத்து சுவாமி வந்திருக்காரு, பரமாச்சாரியர் வச்சார். இப்போ குழந்தை மாதிரி இருக்கார். இந்த சாந்தானந்தபுரி மகாராஜ் அவரோட சின்ன வயசுல நிறைய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமியோட போயிருக்காராம். அவரே சொன்னார், யூடியூப்ல அவரோட வீடியோலாம் இருக்கு பாருங்க, நம்ம பேசுறாரு தெரியுமா சாந்தானந்தபுரி மகாராஜ். நிஜமாவாலாம் தான் மகாராஜ் கிருஷ்ணாண்டோட சுத்து வச்சிருக்காரு. அப்ப பரமாச்சாரியர் அங்க இருக்கார். உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே உடனே ஜனங்கள்லாம் வந்தால் அவர் மரியாதை பண்ணால், சுவாமி இங்கேயே இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். சரி 1 மாதம் இருக்கேன்னு தாராம். சரின்னு எடுத்துட்டா அடுத்த நாள் காதால எல்லாம் ஏற்பாடு ஆகிட்டு டெய்லி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு தான் சுவாமி ஆகாரம் பிக்ஷானந்தரம் பண்ணுவார். பக்தாளுக்கு எல்லாம் ஆசி கொடுப்பார், ரொட்டீன். சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு கேரண்டியா வில்வம் வேணும். உடனே அந்த வில்வத்தை தேடுறா, எங்க தோடினாலும் வில்வம் கிடைக்கவே இல்லை.
காரியதர்சிக்கு கவலையாக போயிடுது. சுவாமி வந்து பரமாச்சாரி வந்துட்டார், பூஜை பண்ண உட்காந்து அப்படி பார்க்கிறார், வில்வ இலையை காணல. பூஜை பண்றதுக்கு வில்வம் காணல. வில்வம் சிவபெருமானுக்கும் வசதி, ஸ்ரீதேவிக்கும் வசதி. ஸ்ரீதேவியுடைய ஸ்வரூபம் வில்வம் அப்படின்னு சொல்றது உண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. தாயார் உகந்தது வில்வம், அவர்களுடைய சாநித்தியம் நிறைய இருக்குன்னு வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அப்படி ஒன்று உண்டு. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்றதுக்கு பில்வம் இல்லை அப்படின்னு துக்கப்பட்டு சுவாமி இப்படி கொள்ளையில போய் உட்காந்து விட்டார். அவர் கல்லில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப வருத்தப்பட்டாராம் அந்த ஸ்ரீகாரியக்காரன். மடத்துக்கு ஸ்ரீகாரியம் பண்றவாறு இல்லையா, இப்படியே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட வாசல் போயின்னா ஒரு ஓரத்தில் ஒரு கூட நிறைய வில்வம் இருந்துதான். உடனே கொண்டு வந்து கொடுத்தா சந்தோஷமா ஒரு பூஜை பண்ணார். யார் கொடுத்தா அப்படின்னா தெரியல, சுவாமி அங்கே இருந்தது அப்படின்னு. ஸ்ரீகாரியக்கார் கவலை வந்து கொடுத்து அடுத்த நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஊரில் இருக்கவங்க இலையெல்லாம் காமிச்சா இந்த மாதிரி மரமே நாங்களாம் பார்த்ததே இல்லைன்னுட்டா, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னுட்டா. வாழலாம் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒவ்வொரு நாளா யாரோ கொண்டு வந்து கூடையை வைக்கலாம். டெய்லி நடந்துட்டு இருக்கு. அப்ப பரமாச்சாரியர் சொல்லிட்டாராம், யார் கண்டுபிடிக்கும். 4:30 மணி வெடிக்காம 4:30 மணிக்கு போய் ஸ்ரீகாரி நிற்கிறார். யாரு 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 கடைசியில ஒரு 6:30-7 மணிக்கு அப்படி அங்கங்க பார்த்துட்டு ஒரு மாட்டுக்கார பையன் வந்து வச்சுட்டு போறான். பில்வ கூடைய கையோட பிடிச்சுட்டார். கையில குளிச்சு விட்டு நல்லதான் ட்ரெஸ் தான் உடுத்திட்டு வாடான், பரமாச்சாரோட பார்க்கணும்னு விட்டாரு. அவன் ஏதோ குளிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்த நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு ஓடி வந்துட்டான். பரமாச்சாரியர் சேவிச்சான். யாரா பயலேனா, சாமி என் பேரு புரந்தரதாசன். புரந்தரதாசன் என் பேரு சாமி. நல்லா தமிழ் பேசலையே, நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் தான் சாமி. அப்புறம் இந்த பக்கம் பழப்புக்கு வந்துவிட்டோம். இப்போ அப்பா அம்மாலாம் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, சாமி கிட்ட போயிட்டாங்க. நான் ஜமீன்தார் வீட்டில் மாடு மேய்க்கிறேன் சாமி. வில்வகையெல்லாம் நீங்கள் தேடுறீங்கன்னு கேட்டது தெரிஞ்சது சாமி, அதனால் பிரித்து கொண்டு வந்தேன். மாட்டுக்கார பையன் கொடுத்தா வாங்கிப்பீங்களோ தெரியாது, ஒழிச்சு வச்சுட்டு ஓடி போயிட்டேன். மன்னிச்சுக்கோங்க சாமி, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. தப்பே இல்லடா வாங்க, உனக்கு எப்படி அந்த வில்வகையெல்லாம் தெரியும் அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்காரு, இந்த 3 இடம் இருக்குல்ல, அந்த வில்வனை ரொம்ப வசதிடா, சிவனுக்கு போட்டால் ரொம்ப நல்லதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அப்பப்போ மாடு மேய்க்கும் போதெல்லாம் எடுத்தாங்க, ஏதாவது கல்லெல்லாம் எடுத்து கல் மேலாம் எடுத்து சிவன் போட்டுருவேன் சாமி அப்படின்னு. சரிடா அவனுக்கு என்னடா வேணும்னா, சாமி எனக்கு 2 ஆசை தான். எங்கள் அப்பா சொல்லிட்டு நிறைய ஆசைப்படக்கூடாது, 2 ஆசை தான். நமக்கெல்லாம் அப்படி லிஸ்ட் போட முடியும்? 2 ஆசை தான் சாமி. என்னடா ஆசைன்னா, நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் டெய்லி வந்து நான் அதான் கீர்த்தனம் பாடுவேன், நீங்கள் கேட்பீங்களா சாமி அப்படின்னு. பாடுறா, கேட்க வேணும்டா. டெய்லி வரான். அவங்க அப்பா அவனுக்கு தியாகராஜ கீர்த்தனை, புரந்தரதாசி கீர்த்தனை சொல்கிறேன், மாடு மேய்க்கும் பையன். அப்புறம் இன்னொரு ஆசைனா, அது நீ ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி சொன்ன வேற, அது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான் பரமாச்சாரியர் கிட்ட. உடனே ஆசை ஒவ்வொரு நாளாக வரான், கீர்த்தனை எல்லாம் பாடுறான். டெய்லி அவனும் பூஜையில் கலந்துக்கிறான். சமயத்தில் இந்த கீர்த்தனை ராகம் தாளம் பல்லவி மாறும், அக்ஷர பேதம் வரும், அப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க பரமாச்சாரியார். பரமாச்சாரியர் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். விசேஷமானவர். ரிஷி பருவம்னு ஒன்று உண்டு, நமக்குலாம் தெரியாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் ரஷ்யா. ரஷ்யா பேரு ரிஷி பருவம். யாக்ஞவல்கியர் போன்ற ரிஷிகள்லாம் வேத ஆராய்ச்சி பண்ணாலும், அதனால இதுக்கு பேர் ரிஷி பருவம்னு பேர். இது ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவர் சுவாமிஜியை பார்க்க வந்தார் பரமாச்சாரியர். அப்போ வாங்க ஒரு ரிஷி பருவத்திலேருந்து வரலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ண. அதுவே சொன்னார், அவர் தெற்கு ரஷ்யாவெல்லாம் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தை இருக்குது, வட ரஷ்யாவில் நிறைய சம்ஸ்கிருத பாஷை வார்த்தைகள்லாம் கலக்கலை அப்படின்னுட்டாங்க. சொந்து போயிட்டார். இவர் 20-25 ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயத்த சுவாமி அழகு பரமாச்சாரியர் சாதாரணமாக சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி ரிஷி பருவம்னு பேர். அப்புறம் அதை ருஷ்யான்னு ஆக்கிட்டா. கடைசியில் இப்போ ரஷ்யாவை ஆயிடுது இருக்கிட்டதான் பரமாச்சாரியர். கலிஃபோர்னியா கபில பகவான் இருந்த இடமான அது கபிலோர்னியா ஆகி கடைசியில் கலிஃபோர்னியா ஆயிடுது. இன்னைக்கு கலிஃபோர்னியாவில் ஆஷ் ஐலண்ட்னு ஒன்று உண்டு, ஹார்ஸ் ஐலண்ட்னு ஒன்று உண்டு, இன்னைக்கும் உண்டு. கபில மகரிஷி ராமாயண விஷயம், சகர புதல்வர்கள் இந்த அஸ்வமேத யாகம் பண்றா, அந்த குதிரையை கொண்டு போய் கட்டி வச்சு விடுறா தெரியுமா, கபில ஆசிரமத்து பக்கத்துல. அந்த இடத்துக்கு பேர் தான் இன்னி வரைக்கும் ஹார்ஸ் ஐலாண்டுன்னு பேரு. அப்ப இந்த சகரபுத்திரர்கள்லாம் வந்து இவர் திருடன்னு சொன்ன உடனே ஒரு கோபத்தினால அவளெல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறாரு இல்லையா, அதுதான் ஆஷ் ஐலாண்ட். எல்லாம் பரமாச்சாரியார் சொல்றார். இங்க உட்காந்து காஞ்சிபுரத்துல உட்காந்துட்டு கடல் கடந்து பாம்பே கூட போக மாட்டேன்னு சொன்னவர், கடல் கடக்க மாட்டேன்னு சொன்னவர் இங்க உட்காந்துட்டு ரிஷி பருவம் கலிஃபோர்னியா இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கார். இவ்வளவு எங்கெல்லாம் பேருக்கு பாருங்க சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய இருக்கலாம். அதனால பெரியவாக்கு எல்லாம் தெரியும்.
உடனே பெரியவா அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. கடைசியாக நான் வந்து பெரியவாள் ரொம்ப சந்தோஷமாங்க, என்னதான் சொல்றான்னு கேட்கணும் அப்படின்னு. உடனே சொல்லிட்டு அவன் ஆசை என்னடான்னா, ஒன்றும் இல்லை சாமி, மோட்சம் அடைஞ்சிடும் இந்த ஜென்மாவோட. இந்த ஜென்மாவோட எனக்கு மோட்சம் அடைஞ்சிடணும் சாமி, வேற ஒண்ணுமே வேண்டாம். பெரியவா அதிர்ந்து போயிட்டான். ஏன்னா அது வரைக்கும் யாருமே பெரியவா கிட்ட மோட்சம்னு கேட்டதே இல்லையா. எத்தனையோ பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வராளாம். உடனே பெரியவா பார்த்தா, சங்கர சங்கரா அப்படின்னு ஆசிராமிட்ட நாராயண நாராயண சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு நாள் பெரியவா ரொம்ப இதுவாக இருந்தா, என்னமோ தெரியல, அவர் பாட்டுக்கு போனாராம், குளத்துல குளிச்சாராம், திருப்பி வந்தாராம், தியானம் பண்ணாராம். திருப்பி வந்தாரத்தை குளத்துல போனாரா, குளிச்சாராம், திரும்பி வந்து தியானம் பண்ணாராம். திரும்பி போனாரா, குளத்துல போனாரா, குளிச்சாராம், இறங்கி வந்து தியானம் பண்ணாரா. இதையே பண்ணிட்டார். 6 தடவை பண்ணாராம். 6ஆவது தடவை பண்ணிட்டு வந்தாராம். உடனே ஸ்ரீகாரிகர் ஓடி வந்து, பெரியவா நிறைய ஒரு டெலகிராம் வந்திருக்கு. என்ன டெலகிராம் அப்படின்னு, ஒரு கிராமத்துலேருந்து டெலகிராம் வந்திருக்கு, புரந்தரதாசன் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு டெலகிராம் வந்திருக்கு அப்படின்னு. இந்த புரந்தரதாசன் தான். உடனே பெரியவா, ஆமா ஆமா, அவனுக்கு விஷஜரம் வந்திருக்கு, அவன் இந்த ஜென்மாவில் மோட்சம் அடையணும்னு கேட்டுவிட்டான், என்கிட்ட கேட்டுவிட்டான். அவன் வேற சுவாமி சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு வில்வம் வேற கொண்டு வந்து கொடுத்துட்டான் இல்லையா, அவன் மோட்சம் அடைச்சுட்டான் இப்ப அப்படின்னா. பெரியவா சொல்றது புரியலையே அப்படின்னு. இல்ல, அவனோட பிராரத்தப்படி இன்னும் ஒரு 6 ஜென்மா அவன் இங்க இருக்கணும்னு இருக்கு. அவன் நீங்க கிட்ட கேட்டான் இல்லையா, அப்பதான் சந்திரமௌலீஸ்வர பூஜை படிச்சுட்டு கட்டாயம் தரேன்னு சொன்னேன் இல்லையா, அவனோட 6 ஜென்மாவை தான் நான் 6 தடவை குளிச்சுட்டு கழிச்சு விட்டேன், மோட்சம் அடைஞ்சு விட்டான். என்ன சொல்லுவேன், அவளுடைய யாரா குளிக்கிறது தான் தேவையில்லை இல்லையா. இப்போ சாதாரணமா அது புரந்தரதாசனுக்கு என்ன மருந்து, என்ன மருந்து வேலை செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. கிமௌஷதைஹி கிளிஷ்யசி, மோட்சம் தர மருந்து வேற உண்டா லோகத்துல, கிடைச்சிருமா? நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் இல்ல. எப்பேற்பட்ட பெரியவாள்லாம் இருந்திருக்கா பாத்தேளா. இதுதான் சரீரத்துடைய வியாதியில ரொம்ப ஈடுபட்டுக்காதீங்க. அதை நினைக்க நினைக்க நினைக்கதான் கஷ்டம். தேகாத்ம அபிமானி அப்படின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. தேகாத்ம அபிமானி அப்படின்னு சார், தேகமே ஆத்மான் அபிமானிச்சுட்டு கிடக்கணும் வேண்டாம், கஷ்டம். ஏதோ டாக்டர் கொடுக்குற மருந்து சாப்பிடணும், ஆனா கிருஷ்ண மருந்து வேலை செய்யும். கிருஷ்ண மருந்து மோட்சமே தரும். நாராயண பட்டத்தில் குருவாயூரம் பண்ற மருந்து தானே சரி பண்ணிட்டு, குருவாயூரம் பண்ற மருந்து தானே. சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் நாராயணி என்ற மருந்து தானே அவரை காப்பாற்றிட்டு. இல்லாட்டி தமிழ்நாட்டில் நாராயணியை தெரிஞ்சுக்க. தமிழ்நாட்டுக்கு நாராயணி பிராபல்யம் ஆகிறதுக்கு சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கு பேச முடியாம போவீங்க. என்ன சொல்றது, அப்படி சொல்லலாம். இல்லாட்டி அவர் பேச முடியாம போனாலும் நாராயணத்தை பூரணமா நம்பினால் குருவாயூரப்பன் கிருப பண்ணிட்டான். கிமௌஷதைஹி கிளிஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப. வேற என்ன மருந்து வேணும், வேற என்ன மருந்து வேணும்? பகவான் நாம சங்கீர்ணம் கிருஷ்ணான்ற ஒரு மருந்து. இதம் ஷரீரம் பரிணாம பேஷலம் பதத்யவசியம் சதசந்தி ஜர்ஜனம். கிமௌஷதைஹி கிளிஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப. அதனால எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஏன் ஜபிக்கணும் அப்படின்னா, அவன் பெரியவன். உனக்கு என்ன பகவானை பத்தி தெரியுமா, உனக்கு என்னை பத்தி என்னடா தெரியும், என்னமோ கிருஷ்ண ரசாயனம் பிபன்னு சொல்றியே அப்படின்றார். பகவான் கேட்ட, உனக்கு என்னடா தெரியும் என்னை பத்தி? உடனே குலசேகர உனக்கு எனக்கு உன்னை தெரிஞ்ச விதத்தை நான் சொல்லட்டுமா, சொல்லி பார்க்கலாம் சொல்றார். தாரா வாரா கரவரசுதா தே தனுஜோ விரிஞ்சி ஸ்தோதா வேதஹ தவ சுரகணோ மிருத்யவர்கஹ பிரசாத முக்திஹ மாயா ஜகத்தகிலம் தாவகி தேவகி தே மாதா மித்ரம் வளரிபுசுதஹ பையதோ. அந்யன் ஜானே, கிருஷ்ணன் என்ன தெரியும்னு கேட்டா சொல்றாராம். தாரா வாரா கரவரசுதா, ஸ்ரீதேவி உன்னுடைய பத்னி. கிருஷ்ண பயோடேட்டா. ஹூ இஸ் பத்மநாபா அப்படின்னா, மிஸ்ஸஸ் பத்மநாபன் தாயார் சொன்னாரு, மிஸ்டர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லணும். தாரா வாரா கரவரசுதா, ஸ்ரீதேவி மணாளன், ஸ்ரீவல்லபன், அதுதான் ஸ்ரீவல்லபேதி திருப்பி அங்க முதல்ல. ஸ்ரீஹப்பதி
துவாரகாயாம் அபூன் ராஜன் மகாமோதக புரப்கசாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீஹப்பதிம், ருக்மிணி கல்யாணம் ஆன பிறகுதான் சுகபிரம்மன் சொல்றார், ஸ்ரீஹப்பதியான பகவானை பார்த்து துவாரகையில பரம சந்தோஷம் வந்துடுத்து அப்படின்றார். அது வரைக்கும் ஸ்ரீஹப்பதி இல்லையா, அது வரைக்கும் வெறும் பதியா, இப்பதான் ஸ்ரீஹப்பதி ஆயிருக்கார் சுவாமி, ஸ்ரீபதி. அதனால சொல்றார், தாயார் உன்னுடைய மனைவி, தாரா வாரா கரவரசுதா தே தனுஜோ விரிஞ்சி. உன்னோட பிள்ளை யாருன்னா பிரம்மா. அந்த ஆட்டு மாமி, அவ இந்த மாமியோட ஆத்துக்காரர் தான் அவர். அவ புள்ளதான் அந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஸ்ரீதேவி மாமி இருக்காளோன்னு, அந்த ஸ்ரீதேவி மாமியோட புள்ள பிரம்மா. அவர் என்ன பண்றாரு, இந்த தாமரை மேல உட்காந்துட்டு அவர் என்ன பொசிஷன்ல இருக்கார், ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு இதான் வேலை, ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், டெய்லி அதான் வேலை. ஸ்ரீதேவி மாமியோட புள்ள பேரு பிரம்மா. ஸ்ரீதேவி மாமி அந்த நாராயண மாமா இருக்காரோன்னு, நாராயண மாமாவோட ஆத்துக்காரி ஸ்ரீதேவி மாமி. நாராயண மாமா புள்ள பிரம்மதேவன். ஸ்தோதா வேத. இந்த நாராயண மாமா ஒரு ஜாலரா கூட்டம் வச்சிருக்கார், பேரு வேதம். ஆனா அப்பப்ப நேதி 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 இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொல்றது அசிஸ்டன்ட் வச்சிருக்கார், அவரை பத்தியே சொல்றதுக்கு. ஸ்துதி அழகா ஸ்தோத வேத, வேதம் தான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. தவ சுரகனோ பிருத்ய வர்க்க. அவர் நிறைய வேலைக்காரெல்லாம் இருக்கா, நிறைய வேலைக்காரர்கள், 30 கோடி தேவர்கள் வேலைக்காரெல்லாம் இருக்காங்க. அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமா வந்தனின் பள்ளி கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார் போலே. 30 கோடி வேலைக்காரர் வச்சிருக்காளாம். மழை பெய்யறதுக்கு வருணனை வச்சிருக்காராம், வெயில் அடிக்கிறது சூரிய பவனை வச்சிருக்கா. இப்படி 30 கோடி வேலைக்காரர் வச்சிருக்கா. பிருத்ய வர்க்க சுரகனோ பிருத்ய வர்க்க. வேலைக்காரா யாருன்னா அதாத்தும் அந்த நாராயண மாமாத்துல நிறைய வேலைக்காரா இருக்கா, எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கெல்லாம் வேலைக்காரா வச்சிருக்கார். அவர் என்ன பண்றார், பக்த பஸ்தரன், பக்தால காப்பாற்று. அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவருக்கு என்ன வேலை, எல்லாத்துக்கும் ஆட்காரர் வச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் ஆட்காரர். சிருஷ்டிக்கு ஒருத்தர் வச்சிருக்கா, சங்காரத்துக்கு ஒருத்தர் வச்சிருக்கா, எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போட்டுட்டார். சௌகரியமா இருக்கா, ஸ்ரீதேவி மாமி சௌக்கியமா இருக்கா, அவளுக்கும் வேலை கிடையாது, மாமாவுக்கும் வேலை கிடையாது, எல்லாருக்கும் வேலையை கொடுத்துட்டார். பிருத்ய வர்க்க சுரகண பிரசாத முக்தி. அந்த மாமா டெய்லி அதான கொடுத்துட்டே இருப்பார். மாமாவுக்கு இது கொடுக்கலன்னா தூக்கமே வேற என்ன கொடுப்பார், முக்தி கொடுத்துட்டே இருப்பார். கஜேந்திரனுக்கும் முக்தி கொடுப்பார், சிசுபாலனுக்கும் முக்தி கொடுப்பார், அஜாமனுக்கும் முக்தி கொடுப்பார், நமக்கும் கொடுப்பார். நாராயணன் நமக்கே பறை தருவான். மாமாவத்துக்கு போனா அவருக்கு ஏதாவது கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. மாமாவத்துக்கு போனா அதான் கிடைக்கும். வாசல்ல போய் நின்னாலும் என்ன வேணா தானா கொடுத்துருவார். என்ன கொடுப்பார், முக்தி கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார். எப்ப போனாலும் விபூதி கொடுக்குற மாதிரி முக்தி கொடுத்துருவார். பிரசாத முக்தி. மாயா ஜகதகிலம். அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கார். எங்க மயக்கி வச்ச, உலகம் முழுக்க மயக்கி வச்சிருக்கார். அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, மாயா சக்தி. என்னமோ எல்லாரும் மயங்கி கிடக்கிற மாயா ஜகதகிலம். தாவகி, இதெல்லாம் தான் உன்னை பத்தி தெரியும். அப்புறம் தாவகி, தேவகி, தேமாதா. நாராயண மாமாவோட அம்மா பேரு தேவகி. அப்படியா, வேற ஏதோ பேசினால இல்ல. இப்ப கிருஷ்ணனா இருக்காருன்னு நாராயணன் அலையஸ் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் மதுரால பிறந்தாருன்னு வசுதேவ மாமா இருக்காருன்னு, வசுதேவ மாமாவோட ஆத்துக்காரி பேரு தேவகி. அந்த தேவகி தான் இந்த நாராயண மாமாவோட அம்மா. இந்த நாராயண மாமாவுக்கு கம்ச மாமாவை ஆகாது, கம்ச மாமாவுக்கு இவ அம்மா தேவகி ஆகுது. இதான் பாகவத குழப்பறதோன்னு. தேவகி மாமையே ஆகாது. தேவகி மாமி என்ன பண்ணுவா, பாவம் 6 குழந்தைய பெற்ற எல்லாத்தையும் கொண்டு போட்டுடா கம்சன் மாமா. 7வது குழந்தை மாமி உள்ளே ஆண்டா காணாம போயிடுத்து. 8வதா தான் நம்ம நாராயண மாமா கிருஷ்ணனா பிறந்தார். 8வதா பிறந்தார், ஓடி போயிட்டார். பிறந்தோடனே வேற ஊர்ல கொண்டு ரகசியமா வளர்த்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிகளில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. தேவகி வளர்த்ததெல்லாம் யசோதா. பார்க்கலாம், நாராயண மாமா பிராமணன் தான், பிரம்மன் தான். ஆனா கொஞ்சம் மாட்டுக்கார சாயல் அடிக்கிறத வளர்த்த ஆள் அப்படி. ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போதே. பாவம் யசோதா மாமி ரொம்ப பாவம். அவாத்து நந்தகோபமும் ரொம்ப ரொம்ப பாவம். நுனிப்பில் மிதியாத சமத்து. நந்தகோபசுதம் தேவி ரொம்ப சமத்து. ஆனா அந்த நாராயண மாமாவுக்கு கிருஷ்ணனுக்கு தேவகி மாதாவோட ரொம்ப பிரீதி. ஆவகி தேவகி தே மாதா. இந்த மாமாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு உண்டு. அவனுக்காக டிரைவெல்லாம் பண்ணிட்டு போவார் தெரியுமா, டிரைவர் சாரதி.
வளரி புசுதக அர்ஜுன சாரதி பார்த்த சாரதி. இந்த மாமாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் தெரியுமா பண்ணா, பாவத்தில் ஒரு குடும்பத்தை பெரிய தகராறு, என்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் ஒத்து வரல, கடைசியில் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் கிளம்பிட்டா. நாராயண மாமா தான் நம்ம அர்ஜுனனுக்கு டிரைவர் வண்டியாக ஓட்டி அப்படி இப்படி அதெல்லாம் பண்ணி கடைசியில் ஜெயிக்க வச்சு அவளுக்கு ராஜ்யத்தெல்லாம் கொடுத்தா. அப்படிப்பட்டவர் நாராயணன். சரியா? இவ்வளோதான். இதான் சொல்கிறார். ஹூ இஸ் நாராயணா? பகவானுக்கு யாரை பிடிக்கும்? கிருஷ்ணனுக்கு தேவகி மாதா, அர்ஜுனன் சகா. நாராயண மாமா ஸ்ரீதேவி மாமி, நாராயண மாமா நாராயண மாமா புள்ள பேர் பிரம்மா. நாராயண மாமாவுக்கு அவருக்கு அழகாக அவர் கொண்டாடுறதுக்கு வேதம் எல்லாம் இருக்கு. 4 பேர் வச்சிருக்கார். யஜூர் சாமம் மதர்வனம் 4 பேர் கூடவே வச்சுருக்கார். அவள் பேசிட்டு இப்போ தொணதான் என்னதான் பேசுவாளோ தெரியல. இந்த 4 பேரை வச்சுருக்கார். அவள் ஒரு 30-30 பேர் வேலைக்காரராக இருக்கா. அவள் ஆத்துக்கு போனால் பிரசாதம் முக்தி கிடைக்கும், எப்போ போனாலும் கொடுப்பார். ஆனால் ரொம்ப குழப்புவார். மாயை பலம் வச்சுருக்கார். ஒன்றுமே அவாத்துக்கு போனாலும் புரியாது, அவர் தூரத்தில் நின்னாலும் புரியாது. பெரிய மாய பலம் எல்லாம் இருக்குது. அவள் அம்மா பேர் தேவகி, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்ஜுனன். இவ்வளோதான் எனக்கு தெரியும் அந்த மாமாவை பற்றி. இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அதான் அந்த ஸ்லோகம். இதுக்கு மேலே என்ன தெரியணும்? இவ்வளோதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது. 2 கையை தூக்கிட்டார். எனக்கு இவ்வளோதான்ப்பா தெரியும். பகவான் பார்த்தான். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சுக்கிறது என்கிட்டயே ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியாது. இதுக்கு மேலே எனக்கே தெரியாதேப்பா. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிவித்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இதுதான் அர்த்தம். இன்னும் சொல்லமாக பத்மநாபா, அவ்வளோதான். கரெக்டாக இந்த ஸ்லோகம் பத்மநாபனுக்கு தான். தாரா வாரா கரவரசுதா தே தனுஜோ விரிஞ்சி. புள்ள எப்பவுமே கொஞ்சம் வசரத்துல தான் இருக்கும். மாமா ரொம்ப தேவையேன்னு இருக்கார். புள்ள ஆடுற ஆட்டம் பெரியோ இருக்கு. டெய்லி வந்து மாலையெல்லாம் வேற போட வேண்டியிருக்கு. சுத்தி வர வேலைக்காரா கூட்டம் கொஞ்சம் பள்ளி மாதிரி இருக்கா பாருங்க. அடியேன் தாசானதாசன் பத்மநாபா அப்படின்னு நிற்கிறான். விருத்திய வர்க்க கட்டாயம் யஜூர் சாம அதர்வண வேதம் நடந்துட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் சதுர்வேத பாராயணம் நடக்கிறது இல்லையா பத்மநாபர் கோவில். மோட்சம் கேரண்டியா கொடுத்துடுறா. கையை கூப்பினாலே போதும், எல்லாருக்கும் மோட்சம். சுவாதி திருநாளா இருக்கட்டும், சித்திர திருநாள் மகாராஜாவா இருக்கட்டும், ஐயப்பிள்ள ஆசானா இருக்கட்டும், ஐயம்பிள்ள ஆசானா இருக்கட்டும், ஒருத்தரையும் விடுறதில்லை. எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறா. மாயெல்லாம் மயக்கி வச்சிருக்கார். பேர்பட்ட மாயினா 1.5 லட்சம் கோடி மாயி. எண்ட காயறதோன்னு நமக்கு பேப்பர்காரன் சொல்றான், டிவிக்காரன் சொல்றான், தெரிஞ்சவா சொல்றா, வேலை பண்றவா சொல்றா, பிரிக்கிறவாள்லாம் சொல்றா, நிக்கிறவாள்லாம் சொல்றா, ஊருக்கு வரவாள்லாம் சொல்றா, ஐயப்ப சாமியெல்லாம் பேசுறது. ரத்னசாமி கிட்ட இருக்க எவ்வளவு ரத்னம் இருக்குன்னு தெரியல. பெரிய மாயை படுத்தி எடுக்கிறது. அம்மா தேவகி ஃப்ரெண்டு அர்ஜுனன் தான் பின்னாடி அவன் கிருஷ்ணனா நிற்கிறான். இவ்வளோதான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? பத்மநாபா ரட்சிக்கணும், அதான் தெரியும். பத்மநாபன் ரட்சிப்பான். மீதி விஷயம் நாளைக்கு. சுட்டுட்டோம். இன்னும் 8 தானே. அது பத்மநாபன் ஆரம்பத்தே சொல்ல. பத்மநாபர் பார்த்து வர உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம், நானே டென்ஷன் ஆகும். நீ 8 ஸ்லோகம் தான் தெரியாது. நாளைக்கே முடிச்சாலும் முடிச்சு கொடுத்துருவான். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் உண்டு. ரீகேப் ஒன்று பாக்கி இருக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा। जय सद्गुरु महाराज की। समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम। जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम। ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம்। जय श्री राधे कृष्णा सत्संग की जय, श्री पूज्य श्री श्री अम्मावक जय, श्री भारत माता की। लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। जय श्री इंदु माता की जय, श्री पद्मनाभ क्षेत्र की जय, श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय, श्री मुकुंद माता की जय, श्री कुलशेखराழ்வார் की। सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम, पद्मनाभा पद्मनाभा। இந்த மாதிரி இந்த நாராயண மாமா பம்பு பேசி நிம்மதியாக சொல்லுவோம்.